கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமாகவும் அன்பாகவும் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதரி உங்கள் யாவருக்கும் கிறிஸ்துக்குள்ள அன்பின் வாழ்த்துக்களை முறையாக தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் கூட நம்ம பார்க்குற சத்தியத்தின் தலைப்பு என்னன்னு பார்க்கும்பொழுது நம்முடைய பிரதான சத்துரு. அப்போ இது இதோட இன்ட்ரோ என்னன்னு பார்க்கும்பொழுது ரீபின்ஸ் நம்பர் 5183 அப்படிங்கிற ஆர்டிகிள்ஸில் எடுத்திருக்கோம். இது தமிழாக்கம் பார்த்தீங்கன்னா தொகுதி 7 இல்லைங்களா. அதில் பார்க்கும்பொழுது பேஜ் நம்பர் 36, 26லேருந்து 36, 28 அதிலுக்குள்ள கண்டென்ட்டை எடுத்து சாராம்சம் வச்சு சப்ஜெக்ட் ரெடி பண்ணியிருக்கோம். இதில் ரீபின்ஸில் நமக்கு முக்கியமான கருத்து என்னென்னா, இது படிக்கும் பொழுது மிக ஆச்சரியமான கருத்தில் இருந்தது. ஏற்கனவே பிசாசு அப்படிங்கிற சப்ஜெக்ட் கேட்டுருவோம். சத்துருன்னா பிசாஸ் தான், நிறைய சப்ஜெக்ட் கேட்டுருப்போம் இல்லைங்களா. ஆனால் பிரதரோட ஏங்கிள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது இன்னும் அதிகமான விழிப்புணர்வு இருந்தது. இது எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. அதனால தான் இந்த பாடம் எடுக்கக்கூட எனக்கு தூண்டுதலாக இருந்தது. பாடத்தில் கடந்து செல்வோம். ஓகே, இதுக்கு ஆதார வசனம் என்னன்னு பார்க்கும்பொழுது யோவான் 14ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் பார்ப்போம். யோவான் 14ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம், இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. அன்புக்கு சொல்லி இது ஆண்டவராகிய இயேசுக்கு சொன்ன காரியங்கள். இதில் பார்க்கும்பொழுது இதோட விளக்கம் இடையில பார்ப்போம். பிரதர் என்ன சொல்கிறோன்னா, நமக்கு புது சிருஷ்டியாக இருக்கிற நமக்கு 3 சத்துருக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி 3 சத்துருக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஃபினன்ஸ் கொடுக்குறாரு. சொல்லுங்களேன், என்னென்ன சத்ரு? கரெக்டு, உலகம், மாம்சம், பிசாசு, சாத்தான். அப்போது இதில் பார்க்கும்பொழுது அந்த வசனம் யோவான் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் படிங்க. உலகம், சாதம். யோவான் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம், என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். அன்புக்கு சொல்லி இதில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பார்க்கும்பொழுது உங்களுக்கு சமாதானம் இல்லாத சூழ்நிலையில் இது நான் சொல்கிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, உலகத்தில் என்ன இருக்குது, நமக்கு உபத்திரம் கட்டாயம் இருக்குது, நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படிங்கிறாரு. அப்போது கிறிஸ்து எல்லாத்தையும் ஜெயித்தார். இந்த 3 காலையும் பார்த்த முடியும், உலகம், மாம்சம், சாத்தான் 3 ஜெயித்து யார்? ஆண்டவர் இயேசு மாத்திரம். அது பின்னாடி அப்போ சொல்லலாம். அப்போது இதை நான் ஜெயித்தேன், ஒரு சமாதானத்தை வாங்கி ஃபஸ்ட்டு அதை நான் எப்படி ஜெயிச்சேங்கிற பின்வெளியில் பார்க்கும்பொழுது அநேக காரியங்கள் பார்க்க போகிறோம். அதில் உலகத்தை ஜெயித்தேன் அப்படிங்கிறத பார்க்கும்பொழுது எல்லா காரியங்களும் மேற்கொண்டேன். அதாவது சத்துருவை அழிக்கல, நல்லா கேட்டுங்க, சத்துருவை மேற்கொண்டார். அதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. இதைத்தான் பிரதர் ஆர்டிகல் அருமையாக எழுதியிருக்காரு. சத்துருக்கு அழிவு எப்போ, அவனை எப்படி நம்ம டீல் பண்ண போகிறோம், அவன் எந்தெந்த வழியில் வருவான் அப்படிங்கிறத சத்தியத்தோட தாற்பயம் பார்க்கணும். அப்போது இன்னும் பாருங்களேன், 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிப்போம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. அன்புக்கு சொல்லி 1 யோவான் என்ன சொல்றாருன்னா, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளின் மீது அன்பு கூறாதிருங்கள். அப்போ பிதாவுடைய அன்பு நமக்கு வேணும்னா இந்த 2ல் என்னவா இருக்கணுங்க, மிகுந்த கவனம் உடையவர்களாக இருக்கணும் அப்படின்னு தான் வசனம் சொல்லுது. என்னன்னு பார்க்கும்பொழுது அது என்ன, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளும் அப்படின்னு பார்க்கும்பொழுது உலகத்தில் என்ன இருக்குங்க, கலாச்சாரங்கள், கோட்பாடுகள், பிரிவினைகள் இல்லைங்களா, மாயையான உலகம். இதில் தயவு செய்து என்ன பண்ணாதீங்க, கவனம் செலுத்தாதீர்கள். அதே போல உலகத்தில் உள்ளவைகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது வாசிப்போம். 1 யோவான் 2:16 படிங்க. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். ஆம் அன்புக்கு சகோதரர்களே, பார்த்தீங்களா, கரெக்டாக வசனம் சொல்லி பாருங்க. மாம்சத்தின் இச்சை, கண்கள் நிச்சை, ஜீவனத்தின் பெருமை, இதெல்லாம் யாருங்க, உலகத்தில் உண்டானவைகள், பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. அப்போ புதுசிட்டே இருக்கிறவங்களுக்கு மிகுந்த எச்சரிப்புன்னா, உலகத்தில் உள்ளவைகள் மட்டும் என்ன பண்ணிடக்கூடாங்க, தயவு செய்து கவனம் சேர்த்துக்கூடாதுங்கிறதா இன்றைக்கு ஆர்டிகல் முக்கியமான காரியம் பார்க்கணும். அப்போது நமக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமல்ல, பின்னடையாலே இதைத்தான் சொல்கிறாங்க எல்லாருமே. இன்னைக்கு பார்க்கும்பொழுது ஒன்று வசனம் வாசிப்போம். யோவான் 14:30 படிங்க. யோவான் 14ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம், இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. இதுதான் பார்த்தீங்களா, ஆதார வசனம் பார்த்தீங்களா. அப்போது உலகத்தின் அதிபதி யாருங்க, சாத்தான். அப்போது அவன் என்கிட்ட ஒரு குற்றம் கண்டுபிடிக்கிற அளவுக்கு என்கிட்ட என்ன இல்லைங்க, ஒன்றும் இல்லை.
ஏன் அப்படின்னா எல்லாவற்றிலுமே ஒரு முன்னுதாரணமா அவருடைய அடிச்சொல் நமக்காக பின்வைத்து போயிருக்காரு, சபையாய் சரியத்துக்கு கொடுத்து போயிருக்காரு. அப்போ எந்த வழியிலும் ஒரு குற்றம் கண்டுபிடிச்சிக்கூடாது. அவருக்கு என்னங்க, அவர் பிதாவிய தேவனுடைய குமாரன் இல்லைங்களா சொல்லுவாங்க. இன்னைக்கு வந்து பேசுறதுல அவர் அவ்வளவு பாடுபட்டான்னு அவருக்கு பலம் இருக்குங்க அப்படி நிறைய தவறா புரிந்துகள் கூட இன்னைக்கு பார்க்குறோம். அப்போ இது என்ன நம்ம கருத்து, நம்மளுடைய கருத்து என்னன்னு பார்க்கும்போது நல்லா புரிஞ்சுக்கொள்வது, அது என்னவா இருந்தாலும் அவர் மாம்சத்தை வந்தார், நமக்காக பாடுபட்டார், எல்லாத்தையும் தன் வாழும் உரிமையை விட்டு கொடுத்தான்னு பார்க்குறோம். அப்போ நம்ம இருக்கிற ஒரு சொஃபிஷியன்ட் நல்ல ஒரு அருமையான வாழ்க்கையை கூட அவர் என்ன பண்ணீங்க வாழல. அதனால தான் என்னிடத்தில் ஒரு குறையும் கூட சொல்ல முடியாத அளவுக்கு அவர் வாழ்ந்திருக்கார். அப்போ இன்னொரு வசனம் வாசிக்கலாம். லூக்கா 9:52 படிங்க. லூக்கா 9:58 அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றார். பாத்தீங்களா? அப்போ சொல்றாங்க இல்லையா, தான் படைத்த அற்பமான விலங்கு இல்லைங்களா, நரி, முயல் இல்லைங்களா, பறவைகள் எல்லாத்துக்கும் கூட என்ன இருக்குங்க, அதுக்கு கூட இடம் இருக்கு. ஆனா அண்ட சராசரி அவரை கொண்டும் அவருக்கென்று உண்டாக்கப்பட்ட காரியங்கள்ல அவருக்கு ஒரு இடம் கூட இல்லை. அப்ப என்ன பண்ணாருன்னா அவர் கவனம் செலுத்தல அர்த்தம். இது என்னன்னா, எனக்கு என் பிதா அப்பா கிட்ட போகணும், அதுக்கு என்னென்ன அவரை ஒரு தீர்மானம் எடுத்துக்கொண்டு வந்தாரோ தன் ஈடுபலி மூலியமா தான் போகும்போது தவிர வேற எந்த காரியமும் இல்லை. அப்போ இது நமக்கு என்ன காரியம்னா, நம்ம எங்க தான் போறோம், இங்கே இருக்க போறோமா? கட்டாயம் இல்லை. அப்போ இதில் நம்ம என்ன காரியம் கற்றுக்கொண்டு போறோம்னா, நம்மளுடைய சிந்தை, சொல், செயல் எல்லாம் எதில் இருக்கணுங்க, நம்ம அங்குதான் போறோம். அப்போ அதான் நமக்கு தலை சாக்க நேரமில்லை இடமில்லை நம்மளும் சொல்லணும் இல்லைங்களா. எங்க பிரதர் ஆளை பார்க்கலாம், இல்லை பிரதர் ஊழியத்தில் சரியா இருக்கு, இது எவ்வளவு நல்லா இருக்குன்னு கேட்கறது, இல்லை பிரதர் ரொம்ப பிஸி, இதை விட வித்தியாசம் இருக்கு. அப்போ பின்னடையாளர்கள் எல்லாரும் பின்னடையாளர்கள் தான், ஆனா நம்ம நோக்கங்கள் மாறணும், சிந்தைகள் மாறணும் அப்படிங்கிறதான் இன்னைக்கு கூட பார்க்குறோம். அப்போ உலகம் அப்படின்னு பார்க்கும்பொழுது உலகத்துக்குள்ளதான் இருக்கிறோம். அப்போ நம்ம எப்படி மேற்கொள்ளணும், இது ஒரு 3/4 மணி நேரம் சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க, அதனால எளிமையாக தான் இருக்கும், புரிஞ்சுங்க. ஓகே, அடுத்தது பார்க்கும்போது யாரை ஜெயிக்கணுங்க, மாம்சம். மாம்சம் அப்படிங்கும்போது மாம்ச காரியங்கள் மற்றும் மாம்ச சிந்தைகள் எடுத்துக்கலாம் இல்லைங்களா, மாம்சம். அப்போ இதுல ஆதார வசனம் வாசிக்கலாம். ரோமர் 8:6 பார். ரோமர் 8:6 மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். ஓகே, அப்போ என்னன்னா மாம்சம் அப்படிங்கும்போது நம்மளே மாம்சம் மாத்திரம் இல்லை. ஏன்னா எபேசியர் 5:29 படிக்கிறோம், தன் சொந்த மாம்சத்தை பகைத்துன்னு ஒரு மொழி. அப்போ அதை பத்தி சொல்ல, அதுக்கு மாம்சக்குள்ள ஒரு சிந்தையை தான் சொல்றாரு இல்லைங்களா. அப்போ என்னன்னா, நமக்கு மாம்சையோ சிந்தையோட வாழ்ந்திருந்தா மரணம் அப்படிங்கிறது கட்டாயம் என்னன்னா, அது நமக்கு நியமிக்கப்படாத ஒன்றை நம்மளே கேட்டு வாங்கிக்கிறோம் இல்லைங்களா. நமக்கு என்ன கையளிக்கப்பட்டிருக்குங்க, சாவாமை இல்லைங்களா. சபையா அழைக்கப்பட்ட என்ன கொடுக்கப்பட்டிருக்குது, சாவாமை என்ற ஒரு பெரிய டார்கெட் கொடுக்கப்பட்டிருக்குது. இப்போ நம்ம தேடிக்கிறது மாம்ச சிந்தையா இருந்தா என்னவா இருக்குங்க, அது மரணமா தான் இருக்கும். அதே சமயம் ஆவிக்குறியோட வாழ்ந்தா, சிந்தையோட இருந்தா என்ன கிடைக்குங்க, கட்டாயம் சமாதானமும் ஜீவனமா பார்க்குறோம். அப்போ இன்னும் பாருங்களேன், இப்போ மாம்ச சிந்தையோட வாழ்ந்தா அது எவ்வளவு ஒரு டேஞ்சர் அப்படிங்கிறது அடுத்த வருஷம் பார்க்கும்போது கொஞ்சம் பயமா தான் இருக்கும். படிங்க. ரோமர் 8:7 எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அப்போ தேவனுக்கு விரோதமான பகை. நினைச்சு பாருங்க, நம்ம மாம்ச சிந்தையில என்னைக்கு நம்ம செயல்படுறோமோ அப்ப தேவ திட்டத்துக்கும் தேவனுக்கு என்னவா இருக்குங்க, எதிரியாலே இருக்கும். அப்போ இந்த வசனம் எவ்வளவு கண்டிப்பா இருக்கு பாத்தீங்களா. அப்போ ஒன்னு பார்க்கும்போது வசனம் விரோதமான பகை ஏன் அப்படின்னு ஆர்டிகல் எழுதும் சொல்றாருன்னா, அது கடவுளின் சட்டத்திற்கும் சித்தத்திற்கும் கட்டுப்படாதது அப்படின்னு போடுறாரு இல்லைங்களா. இப்போ உலகத்துல ஒரு மனுஷனுங்க, அதாவது சத்தியத்துல வந்த பிறகு தான் மாம்சத்துக்கு கணக்கு கொடுக்குறோம். அந்த மாம்ச சிந்தை உடல இருந்துட்டோம்னா கட்டாயம் என்னங்க, சட்டத்திட்டக்கு நம்ம கீழ்ப்படியே மாட்டோம், எதுக்கு எடுத்தாலும் அர்த்தம் சொல்ல வர்றா மாறிவிடும் பார்க்குறோம். அன்பு சொல்லி இதுல மிகுந்த கவனமா இருக்க வேண்டியதாக இருக்கும் பார்க்கலாம். அப்போ உலக சிந்தை அப்படின்னு பார்க்கும்போது இன்னொரு வசனம் வாசிக்கலாம். எபேசியர் 4:17 படிங்க. எபேசியர் 4:17 ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். பாத்தீங்களா. அப்போ பவுல் என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு சாட்சியாக அப்படிங்கிறது இல்லையா, அது திருவிழத்தில் பார்க்கும்பொழுது வலியுறுத்தியும் சொல்வாரு, ஒரு ட்ரஸ்ட் பண்றாரு, நீங்க சரியா கவனிச்சுக்கங்க அப்படின்னு ட்ரஸ்ட் பண்றாரு. மற்ற பிரஜாதிகள் என்ன பண்றாங்க, வீணான சிந்தையில் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. உலகத்தில் இருக்க அத்தனை ஜனங்களுமே இன்னைக்கு நோக்கம் என்னன்னு பாருங்க, ஒரு பெரிய பணக்காரராகணும், பேர் புகழ் பெறணும், நன்மை செய்யணும். நீங்க பார்த்தா உலகத்தில் நம்மளே நன்மை செய்ய இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா அச்சீவ்மெண்ட் பார்க்கும்போது அவங்களுக்கு கூட பூமிக்குரிய காரியம் தான் கற்றுக் கொடுக்கப்பட்டது. அப்ப நமக்கு என்ன காரியம் கற்றுக் கொடுப்பது,
உலகத்தின் காரியங்கள் இல்ல, பரலோகத்தின் காரியங்கள் அனுதினம் கற்றுக்கொண்டிருக்கும். அப்போ எது அப்படின்னு பார்க்கும்போது இந்த வீணான சிந்தை அப்படிங்கும்போது உலக காரியங்கள் தான், எந்த காரியமும் இல்லை. அப்போ உலகத்தில் உள்ள ஜனங்களை போற உங்கள் சிந்தை இல்லாதவர்கள் இன்னொரு வசனங்களை வாசிக்கலாம். 1 பேதுரு 4:1 படிங்க. 1 பேதுரு 4:1 இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். அன்பு சோலே, இந்த வசனம் பார்க்கும்பொழுது கிறிஸ்து மாம்சத்தில் பாடுபட்டார், அப்படிப்பட்ட சிந்தையை நீங்கள் ஆயத்தமாக தரித்துக் கொள்ள. இது திருவிழித்தில் படிக்கலாமா? 1 பேதுரு 4:1 திருவிவிலியத்திலிருந்து, அன்புக்குரியவர்களே, துன்பத்தீயில் நீங்கள் சோதிக்கப்படும் போது ஏதோ எதிர்பாராதது நேர்ந்து விட்டதென வியக்காதீர்கள். பாத்தீங்களா? அப்போ அது என்ன சிந்தை அப்படின்னு பார்க்கும்பொழுது கிறிஸ்து மாம்சத்தில் பாடுபடும் பொழுது என்ன சிந்தையில அவர் பாடுபட்டாரோ அந்த சிந்தையை தான் நேர்ச்சிக்கணும். அப்போ நம்ம உலகத்தில் வாழ்றோம், அநேக பாடுகள் வரத்தான் போகுது, அநேக காரியம் கற்றுக்கொள்ள போறோம், இதுல இடுக்கமான வாசல் தான். அப்போ மாம்சத்தில் அவருக்கு சிக்குண்டு அடிபடும் பொழுது என்ன சிந்தை இருந்தாரோ அந்த சிந்தையை நம்ம என்ன பண்ணிக்கணும், நமக்கு வர பாடுகளை கூட அதை வச்சுதான் அணுகணும் அப்படிங்கிறத சத்தியம் சொல்லி பார்க்கிறோம். அப்போ இந்த காரியங்கள் பார்க்கும்பொழுது மிக முக்கியமான விஷயம் என்னன்னு பார்க்கும்பொழுது மாம்சம்ங்கிறது நம்ம சரீரத்தை எப்பவுமே நம்ம கூட வரது என்னங்க, கடைசி வரைக்கும் புதுசிட்டு எதில் வாழ்து, இந்த மாம்சத்தில் தான் வாழ்து. அப்போ அந்த மாம்சத்தில் வாழும் பொழுது நம்ம எப்படி அதை அணுகணும் அப்படிங்கிறத பார்க்குறோம். 3வது பார்க்கும்பொழுது இது முக்கியமான பாடம், பிசாசு பார்க்கலாம். அப்போ இன்னைக்கு உலகத்தில் வந்து பார்க்கும்பொழுது உலக ஜனங்கள்ட்ட போய் பிசாசுன்னு சொல்லி பாருங்க, இல்லை சாத்தான்னு சொல்லி பாருங்க, சத்துருன்னு சொல்லிப்பாங்க, ஏதாவது புரியுமா? நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா அப்படி இருக்கானே தெரியாதுங்க. இன்னைக்கு ஹை டெக்னாலஜியில் நல்லா படிச்சு ஐடியில் நல்லா பெரிய ஆள் இருப்பாங்க, அவங்களுக்கு வேலை செய்யறதும் சாப்பிடும் தூங்கு வரக்கும் போல இதுக்கு தான் நேரமே இருக்கும் தவிர சாத்தான் இருக்கான் அவனை பார்த்துட்டு இருக்கான்னு அவனை பார்க்கவே இல்லை. அப்படி ஒரு உணர்வு அவங்களுக்கு இருக்காது இல்லைங்களா? இப்போ 2வது பார்க்கும்போது முற்போக்கு சிந்தனையாளர் என்ன சொல்றாங்கன்னா இது ஒரு கட்டுக்கதை, இது ஒரு மூட நம்பிக்கைன்னு சொல்றாங்க. இன்னைக்கு நிறைய பார்க்கும்போது நல்லா படிச்சுவங்க, நல்ல மேதாவில் பண்ணும்போது அதெல்லாம் கட்டுக்கதைங்க, நீங்க நம்பாதீங்க, அவன் தைரியமா இருக்கான் இல்லைங்களா? உலகத்துல அவங்க தைரியமா இருக்காங்க. அப்போ யாரு நம்ம எச்சரிப்பு பெற்றுக்கொண்டவர்கள் மாத்திரம் தான் என்ன பண்ணுங்க, அவன் யார். அப்ப இந்த சப்ஜெக்டை என்ன பார்க்கும்பொழுது அவன் யாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா? ஆனால் அவன் எந்தெந்த வழியில் வருவான் அப்படிங்கிறது ரசல் பதர் சொல்லும் பொழுதுதான் மிகுந்த ஆச்சரியமா இருக்குது. என்னன்னு பார்க்கும்பொழுது சத்தியம் அறிவுக்கு முன்பதாக கூட நம்ம என்ன பண்ணிருக்கணும், அவர் பேசவில் இருக்கும் பொழுது சாத்தான் அப்படிங்கும் பொழுது அவன் என்ன பண்ணுவான்னு பார்க்கும்பொழுது ஒரு பயமுறுத்தவனா இருப்பான் இல்லைங்களா? சாத்தான் மொழிக்கு போயிடாதீங்க, மது அருந்தாதீங்க, ஸ்மோக் பண்ணாதீங்க, நிறைய காரியம் இருக்கும். பேசவில் இருக்கும், அது கிட்ட பார்த்து வீட்டுக்கு தான் பேசவில் ஞானசம் எடுத்து வந்திருப்பாங்க. ஆனா அன்பு கிறிஸ்தவர்களே அந்த பழக்கத்துக்கு அடிமையா இருக்கணும், சாத்தான் பிடிபட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல இருந்து விடுதலை, சாத்தானிலிருந்து விடுதலைன்னு சொல்லுவாங்க. நமக்கு தான் தெரியும் சாத்தான் யார், அவங்ககிட்ட என்னென்ன கண்ணீர்லாம் இருக்கு, அவனை எப்படி மேற்கொள்ள வேணும் அப்படிங்கிறது எதெல்லாம் கத்துக்கிட்டோம், சத்தியம் மட்டும்தான் இல்லைங்களா? அப்போ அப்பேற்பட்ட காரியங்கள் இருக்கும்போது இப்போ நம்ம சத்தியத்தை அறிந்த பிறகு நம்மளை எப்படி என்ன பண்றான்னா அவன் நம்மளை கட்டுப்பாட்டில் வைக்க விரும்புகிறான். அன்பு சொல்லி பிரதர் சொல்ற போது நல்லா இருக்காருங்க. நம்ம யாரோட கட்டுப்பாட்டில் ஒரு கம்பெனி நிர்வாகம் இருக்கும் பொழுது அந்த கம்பெனி நிர்வாகம் யார் கட்டுப்பாட்டில் இருக்கும், அந்த மேனேஜர் இருக்கும், இல்லைன்னா டைரக்டர் இருக்கும், கீழே சர்வன் வேலை செய்வாங்க. அதே போல அவன் என்ன சொல்றான், நம்ம கிறிஸ்துவின் பிரதிநிதியா கிறிஸ்துக்குள்ள வந்துட்டோம், ஆனா இன்னும் என்ன பண்றான், அவன் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்க விரும்புறான். அவன் நம்ம இடம் கொடுத்தாதான் அது நடக்கும். அப்போ என்னன்னு பார்க்கும்பொழுது அது முற்றிலும் அவனை பட்டும் அறிந்தால் மட்டுமே அவன் நம்ம கட்டுப்பாட்டில் நம்ம இருக்குமா இல்லை இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ இல்லாட்டி நம்ம டிஃபால்ட்டாவே சபைக்கு வருவோம், போவோம், ஊழியம் பண்ணுவோம், மனசு வாழ்ந்துட்டு இருப்போம். அப்போ நம்ம யாரோட கட்டுப்பாடு இருக்குன்னு தெரியுமே நிறைய பேர் வாழ்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் பிரதர் சொல்றாரு. இந்த ஆர்டிகல் படிக்கும்போது பார்த்துக்கலாம். ரீபிரின்ஸ் நம்பர் 5183 படிங்க. சாத்தான் என்ற ஒருவன் இருக்கிறான் என்பதை அறிந்து உணராதவர்கள் வேத வாக்கியத்தில் தேவனுக்கும் மனிதர்களுக்கும் மற்றும் நீதிக்கும் எதிராளியாக வர்ணிக்கப்பட்ட மகா பெரிய தீய சக்திக்கு கீழாக வரக்கூடிய ஆபத்தில் இருக்கிறார்கள். எவ்வளவு எச்சரிக்கை பார்த்தீங்களா? அப்போ சாத்தான் என்று ஒருவன் இருக்கிறான் என்பதை அறிந்து உணராதவர்கள், 2 விதம் இருக்கலாம். அறிந்து அதை உணராதவர்கள் யாருங்க? அது நமக்கு தான் இந்த எழுதியிருக்காரு. இந்த புது சிருஷ்டி வால்யூம் ஆகட்டும் எல்லா காரியமே நமக்கு தான் எழுதியிருக்காரு புது சிருஷ்டிக்கு. அப்போ அப்பேற்பட்ட காரியங்கள் இருக்கவங்க சாத்தான் ஒரு இருக்கிறான்னு சரியா அறிந்தும் உணராதவர்கள் வேத வாக்கியத்தின்படி மகா தீய சக்திக்கு என்னவா இருக்காங்க, கீழாக வரக்கூடிய ஆபத்தில் இருக்கிறார்கள். அப்போ நமக்கு கூட பார்க்கும்பொழுது சாத்தான் இருக்கான்னு தெரியும், அவன் என்னவா நம்ம வஞ்சிக்க இருக்கிறான்னு தெரிந்து கொண்டால் மாத்திரமே பிறகு சொன்ன மாதிரி அதை ஜேர்னிங் பண்ண முடியும், பயணம் பண்ண முடியும் தொடர்ந்து. அதாவது மரணபரியந்த அந்த சத்தியம் நினைத்து நிற்கிறது சாதாரண காரியம் இல்லைங்க. சொல்றாங்க பிறகு சொல்லுவாங்களே, சொன்னா இல்லையா, போட்டோவில் பார்த்தோம் நிறைய பேர் காணோம்னாரு, உண்மைதான். அவர் போய் சொல்றீங்க. அடிக்கடி அந்த போட்டோ மாட்டப்போ கொஞ்சம் பயமா தான் இருக்கும். ஏன்னா நம்ம தான் மாற்றம் நினைச்சுங்க, அந்த மாட்டும் பொழுது நிறைய பேர் போட்டோ இருக்காது,
வெளியூர்ல இருந்து கேட்ட பிறகு இவங்க காணவே அப்படி கேட்டப்ப நான் என்ன பதில் சொல்ல முடியுங்க? ஒரு சவர் கேட்டாங்க, பிரதர் நீங்க இவ்வளவு பேர் காமிக்கிறீங்க, இது பாதி பேருக்கு எங்க போகணும்னு சொல்றப்போ நமக்கு உண்மையுமே சொல்றப்ப என்ன போய் சொல்ல முடியுமா? இல்லைங்க அங்க வெளியூர் சப்ஜெக்ட் எடுத்து போய் சொல்ல முடியுமா? பிரதர் சொன்ன பின்வாங்கி போனார்கள். அவன் பொய்யை விசுவாசிக்கத்தக்கத அவங்க அந்த அந்த காரியத்துல மாயை கீழ்பட்டு இருக்கார்கள். அதனால தான் அவன் நிலைக்க முடியாம பாக்குறோம். அப்போ நமக்கு கரெக்டா என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது என்ன இருக்குங்க? புது சிருஷ்டிக்கு நமக்கு போராட்டம் உண்டு. அந்த போராட்டத்தை நம்ம எப்படித்தான் மேற்கொள்ளணும் அப்படி பார்க்கும்போது வாசிக்கலாம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11 மற்றும் 12. எபேசியர் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 மற்றும் 12. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். அப்போ நமக்கு என்ன பண்ணா, நம்ம சாத்தான என்ன பண்ணுங்க? எதிர்த்து நிக்கணும். அதுக்கு என்ன வச்சுக்கணும்? சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். ஏன் அப்படின்னா அவன் எல்லா வழியும் வச்சிருக்கான், எல்லா கண்ணிகளும் அவனுக்கு தெரியும். அவன் ஞானி இல்லைங்களா? யாந்தவர் இயேசு கிறிஸ்துவின் படைப்பு, அவனுக்கு எல்லா வழி வகைகளும் தெரியும். அப்போ நமக்கு அவனுக்கு ஒரு சேனையும் இருக்கு. நம்ம சிங்கிளா இருந்தாலும் நமக்கு என்னதான் தகுதி அப்படின்னு பார்க்குறது, சர்வாயுத வர்க்கத்தை தரித்தால் மட்டுமே கடைசி வரைக்கும் இது சத்தியத்தில் நிலைத்து நிற்க முடியும் பார்க்கணும். அடுத்த வசனம் படிங்க. 12ஆம் வசனம். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அப்போ நமக்கு போராட்டம் இருக்கு. அதை திருவிழத்து பார்க்கும்போது சாதாரண ஜனங்களோட போராட்டம், மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் சொல்றோம் இல்லையா, அது உலக ஜனங்களோடு அல்ல. என்ன இருக்குங்க? துரைத்தனங்கள் அதிகாரங்கள் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவைகளோடும் போராட்டம் நமக்கு என்ன இருக்குங்க? சேனைகளோடும் போராட்டம் கட்டாயம் இருக்கு. அப்போ நமக்கு டார்கெட் பாருங்க சபை. ஆனா போராட்டம் இருக்குங்க, எல்லா பக்கம் போராட்டம், சுத்தி போராட்டம். அப்போ இதுக்கு போராட்டம் இருக்கும் பொழுது கடைசி வரைக்கும் நமக்கு என்னதான் தேவைன்னா, சர்வாயுத வர்க்கத்தை தரித்தால் மாத்திரமே இதில் சர்வ தவிர்க்க முடியுமே தவிர கட்டாயம் இல்லைன்னு. ஒண்ணுல குறைவு இருந்தாலும் சபைக்குள்ள வரலாம் போகலாம், ஆனா சபையா மாறுவோமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறது. அன்புக்கு சொல்லு, இது எச்சரிப்பான படம். அதனால தான் எனக்காக இருக்கப்பட்ட படம் தான். இது ஃபர்ஸ்ட் நான் நினைச்சேன், இது இவ்வளவு எச்சரிப்பு, சும்மா நம்ம வரோம் போறோம் அதுக்கு அதுவும் இல்லை. அதுல டார்கெட் என்ன? அவன் எந்தெந்த வழியெல்லாம் வருவான், நம்மளை அறியாமலே பல வகை இருக்குங்க. அதான் பின்னாடி பார்க்கணும், அதிகமாக காரியங்கள் இருக்கு. அப்போ இதுல சரியான ஓட்டம் ஓடுனது யாருன்னு பார்க்கும்போது கடைசி வரைக்கும் யாருன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஓடும் பொழுது அவரை குறிச்சு கூட பார்த்தீங்கன்னா போராட்டம் இருந்துதான் இருந்துச்சு. அதுல முற்றிலும் ஜெயம் கொண்டவர் யாருன்னா சிலுவையில் கூட பாருங்களேன் நிந்தை கொண்டு வந்தான்னு பார்க்குறோம். அப்புறம் இன்னொன்று பார்க்கும்பொழுது படிங்க, அவன் யார் இல்லைங்களா? இதுல ரீபின்ஸ் 5183 சொல்லும்போது கொஞ்சம் அழகா இருக்கு, படிங்க. ஒரு காலத்தில் பரிசுத்த தூதனாக இருந்த பிசாசாகிய சாத்தான் தீவிரமாக ஈடுபடுத்தி கொண்டு வருகிறான் என்று வேத வாக்கியங்கள் நமக்கு அறிவிக்கின்றன. ஓகே, அந்த சொல்ல ஒரு காலத்தில் இல்லைங்களா, அவன் விழத்தழுவதற்கு முன்பதாக பரிசுத்த தூதன் இல்லைங்களா, பரலோகத்துல கேருபின் மத்தியில இருந்தான். ஆனா அவனோட சூழ்நிலை பார்க்கும் பொழுது அப்படி இருந்தவன் கீழே விழுந்த உடனே என்ன பண்ண பிசாசாகிய சாத்தான் தீவிரமாக ஈடுபடுத்தி கொண்டு வருகிறான். அப்போ என்ன அவனுக்கு தீவிர வேலை என்ன? உலகத்துக்கு எடுக்கணுமா? கட்டாயம் இல்லைங்க. யாரார் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள் இருக்காங்களோ அவங்களுக்கு ஏதோ ஒரு வழியில வஞ்சனைகள், ஏதோ ஒரு காரியங்கள் கொண்டு வந்து பிரிவினை உண்டாக்கணும். அதுதான் தீவிரமா பாருங்களேன். இப்ப ஏதோ நேரம் கிடைச்சப்ப வேலை செய்யல, ஃபுல் போக்கஸ் யார் மேலதான்? நம்ம மேலதாங்க. அந்த சொல்லு அடுத்து படிங்க. அவன் தன் உள்ளத்தில் பெருமையையும் அதிக ஆசையையும் அனுமதித்து தேவனுக்கும் நீதிக்கும் விரோதியானான். அப்போ அவனுக்கு என்ன இருக்குன்னா உள்ளத்துல பெருமையான ஆசைகள் இருக்கு. பார்க்கணும் இல்ல, என்ன ஆசை? தேவனுக்கு மேலாக உயர்த்துவேன் இல்லைங்களா, வலதுல உட்கார்ந்துருப்பேன். அப்போ இதை பார்க்கும்பொழுது அவனுக்கு என்னன்னா அந்த ஆசை நிறைவேற காரணத்தினால இப்ப சபை எங்க போகுதுங்க? சாத்தான் இருந்த இடத்துக்கு அந்த இடம் கேப் ஆனா அந்த இடத்துக்கு போகுது இல்லைங்களா. இப்போ ஆண்டவர் இயேசுக்கு அடுத்த ஸ்டேஜ் யார் இருந்தா? லூசிபர் இருந்தாரு. அந்த இடத்துக்கு நம்ம யார் போறோம்? அவன் விழுந்துட்டான், அதே ஸ்டேஜுக்கு நம்ம போறோம். அதனால அந்த இடத்துல போய் சேரக்கூடாதுங்கிற காரியத்தால அவன் கட்டாயம் பரலோகத்துக்கு மேல யார் போறல. என்னைக்கு அவன் மனசுல நினைச்சானோ அன்னைக்கு அவனுக்கு வீழ்கை கூட ஆரம்பமாயிடுச்சு பார்க்கிறோம். வாசிக்கலாம். ஏசாயா 14ஆம் அதிகாரம் 12. ஏசாயா 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே. அடுத்து படிச்சிருங்க. 13ஆம் வசனம் முதல். நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. அன்புக்கு சொல்லி பார்க்கும்பொழுது 13ஆம் வசனத்துல நான் வானத்துக்கு ஏறுவேன் இல்லைங்களா. அப்ப வானத்துக்கு எங்க ஏறுவேன்?
தேவனின் நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூடத்தின் பருவத்தில் வீட்டிருப்பேன். அதான் இருக்கும் வெள்ளிக்கிழமை பார்த்தோம் இல்லைங்களா, பிளேடஸ் இல்லைங்களா, அந்த இடத்துல என்ன அல்சியோன் இல்லைங்களா, அந்த ஸ்டார் மத்தியில் தான் உன்னதமான இடத்துக்கு தான் இப்போ போக முடியாது. ஆனால் அந்த சூழலில் போக பிளான் பண்ணிட்டான். அப்போ நான் இருதயத்திலே சொன்னாய், அந்த வசனம் முக்கியம். அப்போ நம்ம நினைக்கிறோம், நம்ம செயலை செய்வதற்கு முன்பதாகவே அன்பு சகோதரர்களே, நம்ம எங்க நினைக்கிறோம், ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ஒரு காரியம் செய்யறோம், ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், சிந்தையில் கொள்வோம். அப்போ பிதாவாகிய தேவன் உள்ளந்தரியங்கள் கூட என்ன பண்ணியிருக்காருங்க, ஆராய்ந்து அறிந்திருக்கார். அப்போ நம்ம என்ன பிளான் பண்றோம், நம்ம என்ன திட்டமிடுகிறோம், அல்டிமேட் நம்ம வாழ்க்கை என்ன நோக்கத்துக்காக போயிட்டு இருக்கோம்னு நினைச்சால் ஒழிய மற்ற எந்த காரியத்திலும் ஒரு சிந்தனை செய்தால் கூட பத்தில உன் இறுதி சொன்னாயே யார்ட்டையுமே கம்பேர் பண்ண நினைக்கவே இல்லை. அவன் நினைச்ச உடனே அவனுக்கு ஜட்ஜ்மெண்ட். அப்போ நம்ம என்னதான் இருந்தாலும் அவனுடைய அந்தஸ்து அப்படின்னு பார்க்கும்பொழுது ரீபின்ஸ் என்ன போட்டிருக்கான்னா, பிரின்ஸ் ஆஃப் த பவர் ஆஃப் த எர்த் இல்லைங்களா. அவன் சாதாரண ஆளுங்களா வாசிக்கலாம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். பாத்தீங்களா, ஒரு காலத்தில் நம்ம என்ன இருந்தோங்க, கீழ்ப்படியாமை பிள்ளைகளா இருந்தோம் இல்லைங்களா. ஆனா நம்ம எப்படின்னா, அவனை என்ன சொல்லுங்க, ஆகாயத்துக்கு அதிகார பிரபு, அதான் சொன்னீங்களா, பிரின்ஸ் ஆஃப் த பவர் ஆஃப் த எர்த். அப்போ இளவரசன் தமிழ்ல இருக்கு, திருவிழத்தில் பார்த்தா இருக்கும். அப்போ அவன் இளவரசன், எப்ப விழுந்து போன பிறகு இளவரசன், அதான் முக்கியம் இல்லைங்களா. இன்னைக்கு பவர் யார்கிட்ட அதிகம் காமிச்சிட்டு இருக்கான், சபை மத்தியில. ஆனா நினைச்சு பாருங்க, அவனுக்கு பவர் இல்ல, ஜெயிச்சிட்டோம்னு சொல்ல முடியுமா? இன்னைக்கு வரைக்கும் என்னதான் இருக்கான், வஞ்சிக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்குன்னு பாக்குறோம். அப்போ இதுதான் ஆகாயத்து அதிகார பிரபுன்னு பார்க்க போறோம். அடுத்து பார்க்கும் பொழுது அவன் எப்படி ஆளுகிறான் இல்லைங்களா. இப்ப நம்ம அவன் கட்டுப்பாடுல இருக்குமா இல்லையாங்க ரெண்டாவது விஷயம். அவன் நம்ம ஆள முயற்சி பண்றான் இல்லைங்களா, அதை எப்படி ஆளுகிறான் என்று பார்க்கும் பொழுது அன்பு சொல்லு ரீபின்ஸ் நம்பர் 5180 சொல்லும் பொழுது வாசிங்க. மனுக்குலம் சாத்தானை பார்க்க முடியாவிட்டாலும் அவன் அவர்களை பார்க்க முடியும். மன ஆலோசனைகள் மூலம் அவன் அவர்களை கட்டுப்படுத்த முடியும். அவன் பல்வேறு வழிகளில் தனது சக்தியை அபியாசப்படுத்தி வருகிறான். பாத்தீங்களா, அப்போ மனுக்குலம் பார்க்க முடியுமா சாத்தான? சொன்னீங்களா, இன்னைக்கு உலகத்தில் சாத்தன் இல்லைன்னு சொல்றாங்க ஒரு சிலர். சபையில வந்த பிறகு சாத்தனை ஜெயிச்சேன்னு சொல்லி இருக்காங்க. அப்போ அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டு இருக்கான், பார்த்துட்டு இருக்காங்க தான் சொல்லுது. அப்போ அவன் என்னென்ன மன ஆலோசனைகள் இல்லைங்களா, அதன் மூலமாக அவர்களை கட்டுப்படுத்த முடியும். நம்ம சிந்தையை அவன் என்ன பண்றாங்க, ஹேண்டில் பண்றான். பரிசுத்த சிந்தைகளை நாம் செய்து கொண்டிருக்கும் பொழுது கட்டாயம் அவன் என்ன பண்ண முடியாதுங்க, ஹேண்டில் பண்ண முடியாது. இதே மாம்ச சிந்தைகள் நம்ம ஊடுருவும் பொழுது ஒரு தீய நோக்கம் என்னைக்கு நமக்கு வருதோ அந்த சமயத்தில் என்னன்னா ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவான். அப்போ அவன் பல்வேறு வழிகளில் சக்தியை அபியாசப்படுத்த வருகிறான். அப்போ ஒரு வழியா இருக்கு, பல்வேறு வழி. இதை நம்ம மிகவும் எச்சரிக்கையா இருக்கணும்னு பார்க்குறோம். அப்போ அவனுடைய சக்திகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது அது அதில் ரீபன்ஸ் படிச்சிடும். படிங்க. அவன் பயன்படுத்தும் மிகவும் சக்தி வாய்ந்த வழி மனித ஏஜென்ட்களை பயன்படுத்துவது. ஓகே, பாருங்களேன், அவன் பவர் எப்படி வச்சிருக்கான் பாருங்க, மனித ஏஜென்ட். வார்த்தை புதுசா இருக்கு. மனுஷனை ஒரு கருவியா, ஒரு டூலா பயன்படுத்துறான். எல்லாத்தையும் கொண்டு வந்துங்க. சொந்த உறவினர் கூட என்ன பண்ணுவாங்க, நம்ம யாரு அதிகமா நம்புறோமோ அவனுக்கு என்னன்னா நம்மளை பழி வாங்கணும் என்ன இல்ல, நம்ம அடிக்கணும், வழி விலகி போன போதும். இப்போ ஒன்றை பத்தில ஓடிட்டு இருக்கோம் இல்லைங்களா. எல்லாரும் ஜெயிக்க முடியாது. அவனை லேச தள்ளி அவன் போய் அடுத்த போட்டி கலந்துக்கிறானா கலந்து அவனை லேச வழி பண்ணி ஜெயிச்சிடலாம் இல்லைங்களா. அந்த நோக்கம் தான் அவனுக்கு. என்னன்னா எப்படியாகிலும் அவனை மனித ஏஜென்ட்டுகளா வச்சு யாரை கொண்டும் பயன்படுத்தலாம். இன்னைக்கு பார்க்கும் பொழுது அதான் பவுல் சொல்றாரு, கள்ள சகோதரன்றாரு. கூட இருந்த சகோதரிவே கட்ட கண்டுபிடிச்சிருக்க பவுல் பரிசுத்தாவில். அப்போ கள்ள சகோதரர் என்ன செய்வாங்க, இருக்கத்தான் செய்வாங்கன்னு தான் வசனம் சொல்லுது. அப்போ படிங்க. ஒருவருக்கு விரோதமாக ஒருவரை பயன்படுத்துவதாகும். ஓகே, அப்போ இதுல பாருங்களேன், ஒருவருக்கு விதம் ஒருவர் இல்ல, ஆண் பாலும் இல்ல பெண் பாலும் இல்ல இல்லைங்களா. அப்போ யாரை கொண்டும் என்ன பண்ணுவான், எகேன்ஸ்ட் பண்ணுவான். இப்போ ஒரு சகோதரர் நம்ம ஒரு சின்ன கண்டனம் பண்றாரு, இவ்வளவு சின்ன காயப்படுத்துறாரு, இல்ல ஏதோ ஒரு நோக்கத்துக்கு நன்மை செய்யறாரு. நம்ம மனநிலை சரியா இருந்தால் மாத்திரமே அது சரியா புரிஞ்சுக்கணுமே தவிர வேற எந்த நோக்கம் நமக்கு இருந்தாலும் வச்சுங்க, அவர் எதுக்கு நமக்கு சொல்றாரு, அவர் எப்படி சொல்லலாம் இல்லைங்களா, அவர் எப்படி நம்ம காயப்படுத்தலாம், இப்படித்தான் தோணும். அப்போ இது ஒருவருக்கு விரோதமாக ஒரு பயன்படுத்துவதே அவனுக்கு குறிக்கோள் ஆகும். அடுத்து படிங்க. வெளிச்சத்திற்கு பதிலாக இருளை வைப்பதே அவனுக்கு பிடித்தமான முறை. இது விளக்கமே தேவையில்லை நினைக்கிறேன் இல்லைங்களா. அப்போ அந்த சொல்ல நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா, வெளிச்சத்தின் பிள்ளைகள். அப்போ வெளிச்சத்தின் பிள்ளைகள் வெளிச்சத்தில் நடக்கணும், மற்றவங்களையும் இருள் என்ன பண்ணணும், வெளிச்சத்தில் கொண்டு வரணும். இதுதான் நம்மளுடைய டார்கெட்டாக இருக்கணும் பார்க்கணும். அப்போ இன்னொன்று கூட பார்க்கும்பொழுது அவனுடைய அணுகுமுறை அப்படி பார்க்கும்போது மிக ஆச்சரியமா இருக்கும். அதை கூட பார்க்கலாம். அதுல ஆர்டிகல் எழுதும் பொழுது அவர் அருமையான ஒரு உதாரணம் சொல்றாரு. சிங்கம் அப்படிங்கிறாரு, சிங்கத்தை வச்சு ஒரு உதாரணம் சொல்றாரு. சிங்கம் நாம நினைக்க ஒரு வழியில
சிங்கம் எப்படி கர்ஜிக்குது எல்லாம் பார்த்துட்டு அவன் பயமுத்துவான், எனக்கு அப்படி விழுங்கிடுவான்னு சொல்கிறான். ஆனால் அதே அவரோட திங்கிங் எப்படி இருப்பாங்க? வாசிங்க. சாத்தான் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான் என்று பரிசுத்த பேதுரு நமது தலைப்பு வசனத்தில் கூறுகிறார். சிங்கமானது இரைக்காக கிளர்த்தெழும்பும் போது மிகுந்த சப்தத்துடன் கெர்ச்சித்து அதன் இரைகளை பயத்தில் ஸ்தம்பிக்க செய்து இப்படியாக அதை பிடிக்கிறது. சபையின் எதிராளியாகிய சாத்தான் பலம் உள்ளவனாகவும் சிங்கத்தைப் போலவும் ஜாக்கிரதை மற்றும் விழிப்புள்ளவனாகவும் இருக்கிறான். ஏற்கனவே பார்த்தோம் 1 பேதுரு 5:8 அந்த வசனம் இருக்கு. எவனை விழுங்க பகை தேடி பார்க்கணும், தெளிந்து பொத்துள்ளாருன்னு சொல்றாரு. அப்போ இதுல முக்கியமான காரியம் பார்க்கும்பொழுது சபையின் எதிராளிய சாத்தான் அவன் எப்படி இருக்கானுங்க? பலம் பொருந்தியவன். அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, சிங்கத்தை போல ஜாக்கிரதை. இந்த பாயிண்ட் நிறைய எழுதுறாரு. அவன் சர்வ ஜாக்கிரதையா இருப்பானாமா. அப்போ அதுல என்ன பண்ணிருக்கான்? அடுத்தவங்க மற்றும் விழிப்புணர்வு. விழிப்புணர்வு யாருக்கு வேணும்? சபைக்கு தான் வேணும். ஆனா என்ன பண்ண பாருங்க, சாத்தான் ஜாக்கிரதையா இருக்கான், எந்த சூழ்நிலை ரெடியா இருக்கு. அதே சமயம் விழிப்புணர்வா இருக்கான் பார்க்கிறோம். அப்போ இன்னொரு காரியம் பார்க்கும்போது அவனுடைய நோக்கம் மறுபடியும் பார்ப்போம். நோக்கம் பார்க்கும்பொழுது அது அதிக ஆர்டிக்கல் படிச்சிடலாம், படிங்க. நமது ஆவிக்குரிய வாழ்க்கையை நசுக்குவதற்கு, குறிப்பாக தேவன் பேரிலுள்ள நமது விசுவாசத்தை அழிப்பதற்கு எதிர்பாராத இடத்திலும் நேரத்திலும் ஓசையின்றி நம்மிடம் வருகிறான். பாத்தீங்களா? கர்ஜிக்க சிங்கம் சொல்றோம், அது இல்லையா? ஒரு கர்ஜிக்க சிங்கம் சவுண்டு வரும், அங்க என்ன பாருங்க, ஓசையின்றி. இதுதான் ரசல் பிரதர் எழுத்து ஏன் நம்மளை ஊடுருவி சொல்லுதுன்னா, அதில் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணி படிக்கும் பொழுது தான் சவுண்ட் இல்லாமல் வருவான், எந்த வழியில் வேணும் வருவான். அப்போ மெயின் குறிக்கோளே நமது ஆவிக்குரிய வாழ்க்கையை நசுக்குவதற்கு, குறிப்பாக தேவனின் பேர் உள்ள நம்ம விசுவாசத்தை அழிப்பதற்கு தான். அப்போ அதில் பாருங்க முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, எதிர்பாராத நேரத்தில். அப்போ நம்ம எப்படி இருப்போம்னா, நம்ம இப்போ இன்னைக்கு சர்ச்சை முடிஞ்சோன்னா எங்கே போகிறோம்? வீட்டுக்கு போகிறோம், வழி கிடைப்போம். இதெல்லாம் எதிர்பார்த்த நேரமா? இப்போ இங்கதான் கடைக்கு தான் போனாலும் எதிர்பாராம யாரும் வருவாங்க, சந்திப்பாங்க இல்லைங்களா? எதிர்பார்த்த சூழ்நிலை நடக்கும். அப்போ எதிர்பாராத நேரத்தில் சாத்தான் அழகாக ஹேண்டில் பண்ணுவான். அப்போ நம்ம பின்னாடி ஃபீல் பண்ணுவோம், அட நம்ம இப்படி நடந்துட்டோமே அப்படின்ட்டு. அப்போ இந்த எதிர்பாராத நேரத்தில் வருகிறான், அவன் ஓசையின்றி வருகிறான். அப்படிங்கும் பொழுது நமக்கு இந்த சவுண்டு அப்படின்னு பார்க்கும்பொழுது இது யாரால் தான் அறிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறது அவர் ஹெட்டிங் கொடுத்துருக்காரு. இதில் பாருங்களேன், அந்த ஓசை எப்படி தான் கண்டுபிடிக்க முடியும்னு பார்க்கும்பொழுது மறுபடிங்க. சிங்கத்தின் காலடி ஓசையை கண்டுபிடிக்க பயிற்சி பெற்ற காதுகளை உடையவர்கள் அதன் காலடி சத்தத்தை கேட்பார்கள். பாத்தீங்களா? சிங்கத்தை சவுண்ட கண்டுபிடிக்க கிடையாது, சிங்கத்தின் காலடி சத்தத்தை கூட என்ன பண்ணிருக்கணுங்க? அதுக்கு என்ன வேணும்? பயிற்சி வேணும். காது கொடுத்து கேட்கறதும் இல்லாமல அதுக்கு தனி விசேஷமான பயிற்சி இருந்தாதான் அதை நம்ம மேற்கொள்ள முடியும். படிங்க. அதில் பழக்கப்படாதவர்கள் அதன் லேசான சத்தத்தை கேட்க மாட்டார்கள். அப்போ சாத்தான் கர்ஜிக்கிறான்னு நம்ம படிச்சிருக்கோம். இன்னைக்கு அவன் சவுண்டு மாத்திரமல்ல, கால் நடை நடக்கும்போது வர சவுண்ட் இருக்குல்ல, அது இன்னும் நிறைய எழுதியிருக்காரு. அவரோட கால் அமைப்பை பத்தி எழுதியிருக்காரு. என்னன்னா, கால் பின்னாடி பார்த்தீங்கன்னா உள்ள மேலே ரொம்ப ஹார்டா இருக்கும், உள்பக்கம் பஞ்சுமா இருக்குமாமா. ஏன் அப்படின்னா சவுண்டு நீ பண்ண பாருங்க, மான் பிடிக்கும்போது சவுண்டு இல்லாம தான் போயிட்டு இருக்கும், அப்படியே மெதுவா போகும். மற்ற மிருகங்களும் கூட யோசனை நம்ம கரெக்டாக போயிடும். இது நான் ரொம்ப பிளான் பண்ணும், நிதானிக்கும், அது எப்போ பலவீனமா இருக்கு பார்க்கும், நம்ம பார்த்துருவோம். அப்போ அந்த காலுக்கு பார்த்தீங்கன்னா பஞ்சு, அது நிறைய எழுதியிருக்காரு, பஞ்சு மெத்தமா இருக்குமாமா. அப்படியே மெதுவா நடந்து வருவான், அப்புறம் தான் சவுண்ட் விடுவானா. அந்த நேரத்தில் தான் இறையை பிடிக்காம பார்க்குறோம். அப்போ இது நமக்கு என்ன வேண்டுது அப்படி பார்க்கும்பொழுது, எந்த விதத்தில் நம்ம இன்னும் இப்படி வரும், ஆனால் நம்ம எந்த விதத்தில் தயாராக இருக்கணும்? படிக்கலாம், ஆர்டிகல் படிக்கலாம், படிங்க. தேவனால் காதுகள் திறக்கப்பட்டு கர்த்தரின் சித்தத்திற்கு கீழ்ப்படிதலும் அர்ப்பணமும் ஆகிய கண்ணுக்கு கலிக்கும் போட்டவர்களும் ஆகிய நாம் நமது பிரதான சத்துரு நம்மை நெருங்குவதை சீக்கிரத்தில் உணர்ந்து கொண்டு எதிர்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஓகே, அன்பு சொல்லு. பார்த்தீங்கன்னா இதில் என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் கண்கள் திறக்கப்படும் பற்றி என்ன பண்ணுங்க, காதுகள் திறக்கப்படும் சொல்றாரு. ரெண்டாவது முக்கியமான 2 காரியம் சொல்றாரு. என்னன்னா, கீழ்ப்படிதல், அர்ப்பணம். இந்த 2 காரியம் இல்லாமல் கட்டாயம் சாத்தானை மேற்கொள்ளவே முடியாது. அப்போ நல்லா பாருங்க, கீழ்ப்படிதல் யார் கீழ்ப்படிதல் பண்ணணும்? தேவனுக்கு கீழ்ப்படிதல். அர்ப்பணம் யாருக்கு பண்ணணும்? தேவனுக்கு. இந்த 2 காரியத்தை முழுமையா செய்யாதவர்களுக்கு அந்த சாத்தான் இருக்கான்னு தெரியாது, அவன் சத்தம் இல்லாமல் வருவான்னு தெரியாது, அவன் எந்த நேரத்தில் எந்த சொல்லையும் பயன்படுத்துவான்னு தெரியாது, கட்டாயம் தெரியாது. அப்போ அன்பு சொல்ல மிகுந்த எச்சரிக்கையா இருக்கணும். அடுத்து படிங்க. தேவனுடைய வசனம் வழங்குகிற சர்வாயுத வர்க்கங்களையும் தரித்து கொண்டு ஆவியின் பட்டயத்தை பயன்படுத்தி அவரது பலத்தில் நாம் நிற்போமாக. பாத்தீங்களா? இதுக்கு அல்டிமேட் என்னன்னா, சர்வாயுத வர்க்கத்தை நம்ம பாட்டு பாடுவோம், படிப்போம். அது உள்ள கருத்து பார்க்கும்பொழுது சத்தியம் என்றும் இறைக்கச்சை இல்லைங்களா? அந்த அரைக்கச்சை. அப்போ எப்பொழுதும் நமக்கு என்ன இருக்கணுங்க? சத்தியம் இருக்கணும். ரெண்டாவது நீதி என்னும் மார்க்கவசம். நீதி என்ன, நமக்கு ஒரு சில நேரத்தில் மட்டும் நீதி அப்ளை பண்ணுவோம். உலக நீதியாகட்டும்,
தேவ நீதியாகட்டும், நமக்கு தோழான சூழ்நிலை மட்டும் தேவனை நீதிப்படுவோம். ஆனால் என்ன காம்ப்ரமைஸ் ஆயிரும். இதெல்லாம் இல்லைங்க, யார் பண்ணாதுங்க இந்த காரியம் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி இல்லைன்னு சொல்லி நீதிங்கிறது 24 hours தேவனுடைய நீதி நிறைவேற்ற வந்திருக்கோம். எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்புடையதா இருக்கு. அப்போ இயேசு கிறிஸ்துவே சொல்லும் பொழுது நம்ம எப்படி நீதிக்கு பிள்ளையா இருக்கும். அப்ப நீதி என்ன பண்ணணுங்க? கடைபிடிக்கணும். ரெண்டாவது, ஆயத்தம் என்னும் பாதரட்சை, விசுவாசம் என்னும் கேடகம், ரட்சனை என்னும் தலைச்சீரா, வேதவசனமாகிய பட்டயம். அந்த பட்டயம் மட்டும் நமக்கு இல்லைன்னு வச்சுங்களேன், இந்த சத்தியம் மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு அநேகர் சொன்னோம் இல்லையா, பாதி பேர்ல முக்கால்வாசி பேர் காணாம போயிருப்பாங்க. பேசுற மாதிரி நடத்தி இருந்தோம்னா இங்க எந்த ரெவரண்ட்டும் கிடையாது, பிஷப்பும் கிடையாது, பாஸ்டும் கிடையாது இல்லைங்களா? நம்ம எல்லாம் சகோதரர்கள். நம்ம மட்டும் இந்த சத்தியம் மட்டும் நம்ம ஸ்ட்ராங்கா தாங்கலைன்னா இங்க அனைவரும் என்ன பண்ண முடியுங்க? நிலைநிற்க முடியாது. சாத்தான் ஈஸியா கொள்ளை கொண்டு போடுவோம். அப்போ நீ இருக்கிற அத்தனை சகோதரமே எதில் நிலைநிற்கிறோம்? சத்தியத்தில் நிலைநிற்கிறோம்னு பார்க்குறோம். அன்பு சொல்லி அப்போ இன்னொன்று காரியம் பார்க்கும்பொழுது அவனை எதிர்த்து நிற்க சரியான முறையை தெரிஞ்சுக்க முடியும். இப்போ சாத்தான் எப்படி இருக்கான், எப்படிலாம் வருஞ்சிடான், நம்ம எப்படி அணுகுமுறையும் அப்படி பார்க்கும்பொழுது பிரதர் படிங்க. கிறிஸ்தவனின் போராட்டம் ஒரு விசுவாச போராட்டம். அப்போ இது சாகர வரைக்கும் என்ன இருக்குங்க? போராட்டம் மட்டும் நிச்சயம் இல்லைங்களா? எதுவுமே நிச்சயம் இல்லை. என்ன இனிமே தானே பூசிச்சுக்கு எது நிச்சயம்? போராட்டம். அது என்ன போராட்டம்? விசுவாச போராட்டம். ஏன் நடக்குன்னே தெரியாது. சத்தியம் இருந்தால் மாத்திரமே நமக்கு நடக்கக்கூடிய போராட்டங்கள் இனம் கண்டுபிடிக்க தவிர நம்மளா பார்த்துட்டு இப்படியா இருக்குமோ அப்படியா இருக்குமோ கிடையாது. விசுவாச போராட்ட கட்டாயம் உண்டு. இல்ல வாசிக்கலாம் வசனம். யாக்கோபு 4:7 படிங்க. யாக்கோபு 4:7 ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பாத்தீங்களா? அப்போ பிசாசுக்கு என்ன பண்ணுங்க? எதிர்த்து நிக்கணும். அப்ப என்ன பண்ணுவான்? ஓடி போவான்னு பாக்குறோம். அப்போ இது குறித்து ரசல் பிரதர் சொல்லும்போது படிக்கலாம். 5:1-8 படிங்க. சாத்தானை தோல்வியடைய செய்ய நாம் அவனிடம் போராட முடியும் என்று ஒருவர் நினைப்பாரானால் அவர் அகந்தை உடையவராக இருக்க வேண்டும். அல்லது ஓகே, அப்போ இந்த விஷயம் படிச்சு பாருங்க, எவ்வளவு ஆச்சரியமா இருக்குங்க. சாத்தானை ஜெயிப்போம், சாத்தானை அழிப்போம் அப்படின்னு ஒருத்தர் நினைச்சாவே படிச்சு பாருங்க என்ன பட்டுனா அவர் அகந்தை உடையவராக இருப்பார். ஆச்சரியமா இருக்குங்களா? அப்போ நம்ம நினைக்கிறோம் சாத்தான் எப்படி மேற்கொண்டுவோம் நம்ம நினைச்சாவே நம்ம கிட்ட ஒரு மேட்டுமையான சிந்தை இருக்குது. படிங்க. அல்லது தனது திறமையை உயர்வாகவும் சாத்தானின் திறமையை குறைவாகவும் மதிப்பிடக்கூடியவராக இருக்க வேண்டும். ஆமா சொல்லு. அப்போ நம்ம திறமை ஜாஸ்தியாகவும் சாத்தான திறமை என்ன குறைவா இருக்கும்னு நினைப்போம் இல்லைங்களா? இது இயற்கை தான். ஆனா அப்படியா சூழ்நிலைகள் கட்டாயம். ஏன் அப்படின்னா மறுபடி படிங்க. எந்த ஒரு சண்டையிலும் நிச்சயமாக சாத்தானே ஜெயம் கொள்வான். எவ்வளவு ஆச்சரியம் இருப்பதுங்களா? நீ என்னதான் பண்ணாலும் யார் ஜெயிக்க போறா? அப்போ சாத்தானுக்கு எப்பதான் விஜய் காலம் வைக்கப்பட்டிருக்குது? லிட்டில் சீசன் நம்ம தெரியுங்களா? கடைசியில் 1000 சாட்சி முடிவுல 2ஆம் மரணத்துக்கு பங்கடைப்போம். அது வரைக்கும் உலக ஜனங்களே என்னதான் உயிர்த்து வந்து அங்க ஒரு ஃபில்டர்ஸ் இருக்கா இல்லையா? அப்ப சாத்தான் அழிக்கப்பட்டானா? கட்டாயம் இல்லை. அப்போ நமக்கு அந்த போராட்டம் உண்டு. நீங்க என்னன்னா எதிர்த்து நிக்கிற வேலை தான் நமக்கு. அது மட்டும் மறந்துடக்கூடாது. அன்பு சோர்ல எதிர்த்து நிக்கலாம். அப்ப என்ன பண்ணுவான்? ஓடி போவதில் அழிஞ்சு போன்னு போட்டிருக்கா. இதுல பிறகு சொல்றாரு. அப்போ அவன தந்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது அதை கூட சில காரியங்களை பார்ப்போம். அம்மா சில காரியங்கள் வச்சிருக்கான். அது நம்ம கிட்ட இருக்கக்கூடாது. அந்த காரியங்கள் என்ன அப்படிங்கறத கூட பார்க்கும்பொழுது படிங்க. ரீபின்ஸ் 5:1-8 படிங்க. குரோதம், பொறாமை, பகைகள், விரோதங்கள் ஆகியவைகளை சாத்தான் ஆதரவு அளித்து மனுக்குலத்தை வழிநடத்த முயற்சிக்கிறான். பாத்தீங்களா? அப்போ இது பாருங்களேன், சாத்தான் ஆதரவு அளிக்கிறான். எதுக்குங்க? குரோதம், பொறாமை, பகைகள், விரோதங்கள். இது எப்படின்னா இதை வச்சு இது கட்டாயம் சகோதரர்களுக்கு மட்டும் லேசா அந்த புளிப்பை அகற்றி போடுங்கள். அடிக்கடி சொல்ற ஒரே விஷயம்னா நமக்குள்ள ஒரு சகோதரன் மேலேயோ சகோதரி மேலேயோ ஒரு சின்ன புளிப்பு இருந்தா அது போதும் அவனுக்கு இல்லைங்களா? செத்தையை மொத்த பரிமளத்தையும் நார பண்ணும். அப்போ அந்த சொல்லி நம்ம நினைக்கிறோம் சபையா போறவங்க மிஸ்டர் கிளியரா இருந்தால் மாத்திரமே சபையை தவிர ஒரு சின்ன தப்பு ஒரு பெரிய தப்பு இல்ல அது தப்பா நடத்துறேன் நான் அப்படி நடத்துறேன் சொல்ல முடியுமா? கட்டாயம் சொல்ல முடியாது. அப்போ அதுதான் பார்க்கும்பொழுது அது என்ன குரோத்த வலிப்பிழுக்கும். அந்த சகோதரர் கண்டா பிடிக்காம போயிடும். கடைசியில நம்மளால் முடிஞ்சது தவறா புரிஞ்சுட்டாலும் பரவாயில்ல, நம்ம என்ன பண்ணணுங்க? ஒப்புரவாயிரும். அதே சமயம் பொறாமை, அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா இது அநேகருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த பொறாமை அப்படிங்கிறது அவன் மிகப்பெரிய டூலா பயன்படுத்துறான். உதாரணத்துக்கு பாருங்களேன், இப்ப நானும் நிக்கிறேன், இன்னொரு சகோதரர் நிக்கிறாரு. நல்லா கேட்டுங்களேன், ஒரு சகோதரர் வெளியிலிருந்து ஒரு பொருள் வாங்கிட்டு வர்றாரு. அது நமக்கு பிடிச்ச பொருளா இருக்கலாம். அது அந்த சோர்ல பிரதர் நான் போயிருந்தேன் பிரதர் இந்தாங்க உங்களுக்கு வாங்கி கொடுத்தா அவர்கிட்ட கொடுத்தா நமக்கு என்ன வருங்க? டிஃபால்ட். இது இயற்கை. இதை மேற்கொண்டால் மாத்திரமே சபைங்க. நம்ம நினைக்கலாம் பிரதர் அவருக்கு அவசியம் இல்லை பிரதர் எங்கிட்ட இருக்கு இல்லை பரவாயில்ல வைங்க சொன்னா என்ன மறுபடியும் எச்சாகும் இல்லைங்களா? இது இயற்கை. இதெல்லாம் மேற்கொண்டு தேவன் கொடுக்க சொல்லியிருக்கார். நான் எப்படி ஹேண்டில் பண்றேன்?
அந்த மணலை நான் எப்படி எடுத்துக்கிறேன்னு பார்க்கணுமே தவிர இது ஏன் அவர் கொடுக்கணும், ஏன் எனக்கு வேணா இருக்குன்னு தெரியாதா, நான் கேட்கறலாம் கொடுக்க மாட்டேங்கிறாரு, இப்படி எல்லாம் நினைக்க தோணும். அப்பதான் பொறாமை வரும், பகைமைகள், விரோதங்கள், ஒருவருக்கு ஒரு விரோதம் பாடணும், சூழ்நிலைகள் பூரா வரும். அன்பு சொல்லி இந்த சபையில நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா சொன்ன மாதிரி சொன்னாருங்களா, ரொம்ப நாள் நினைச்சிருக்கணும், கொடுத்ததே வேரோட எடுத்து போட மாட்டான், வளர விடுவான். அப்புறம் டெஸ்ட் வரும், சிவி டெஸ்ட், ஆட்டம் காட்டிடும். எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன காரியங்களை கூட பின்வாங்கி போனவர்கள் அநேகர் உங்களுக்கு தெரியும் நம்ம சபையில. அப்போ சத்தியம் என்பது பொதுவானதுதான், அதை புரிந்து கொள்ள என்ன இருக்குங்க, வித்தியாசம் இருக்கிறது கூட பார்க்கலாம். கலாத்தியர் படிங்க 5:19-21 படிங்க. கலாத்தியர் 5 வசனங்கள் 19 முதல். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன, அவை ஆவன: விபசாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுக்கள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். இது விளக்கமே தேவையில்லை, எல்லாமே வந்துருச்சு இல்லைங்களா. அப்போ இதை குறித்து பார்க்கும்பொழுது அவன் எப்படி நம்ம உற்சாகப்படுத்த நம்ம பார்த்தோம் இல்லையா, உற்சாகப்படுத்துவான்னு சொன்னார் இல்லையா, அந்த காரியங்கள் ஒரு சில காரியங்கள்ல அவன் என்னென்ன காரியத்தை உற்சாகப்படுத்துவான் அப்படின்னு பார்க்கும்பொழுது அன்பு சொல்லு ரீபின்ஸ் 5:1-8 படிக்க முடியும். அவனது யோசனைகள் எல்லாம் தற்பெருமை மற்றும் அகந்தையின் வழியில் வருகின்றன. மனதின் யோசனைகளாகிய உன்னால் செய்ய முடியும், நீ மகா திறமையுள்ளவன், பயப்படாதே, உனக்குள் என்ன இருக்கிறது என்பதை ஜனங்களுக்குள்ளே காண்பி போன்றவை அநேகரை விலத்தள்ள வழி நடத்தி இருக்கிறது. அன்று சொல்லி பாருங்களேன், அவனோட யோசனைகள் எல்லாம் தற்பெருமை, நம்ம ஒரு பெருமையை, நம்ம ஒரு அங்கீகாரம், ஒரு அப்ரிசியேஷன் நமக்கு வேணும் தேவைன்னு நினைச்சாவே அது அவனுக்கு போதும், அந்த வழியில வருவான். அது பூரா மனசில் தான் வந்துருன்னு சொல்றாரு. உன்னால் செய்ய முடியும் அப்படிம்பாரு. சாத்தான் சொல்லுவான், உன்னால் செய்ய முடியும், யாருக்கு தான் செய்ய முடியும், இந்த சபையில் நீ தான் பெரியாள் அப்படின்னு சொல்லி நினைக்க கொண்டு வருவான். நீ மகா திறமையுள்ள புத்திசாலி இல்லைங்களா, யாருக்கு என்ன பண்ணாத, பயப்படாத. இது பாருங்களேன், இதெல்லாம் தான் கொண்டு வருவான். ஏன் அந்த சோதனை போய் பயன்பட்டு இருக்க, ஏன் உனக்கு ஒன்றும் பங்கே தர மாட்டேங்கிறாங்க, இல்லை ஒரு காரியமா உனக்கு கலந்துக்க மாட்டேங்கிறாங்க. அதே சமயம் உனக்கு என்ன இருக்குது என்பது என்ன பண்ணுங்க, ஜனங்களுக்கு காண்பி, உன்னோட திறமையெல்லாம் இருக்கு, நீ வச்சுட்டு இருக்காத, காமி பாரு. இப்பேற்பட்ட குணலட்சங்கள் உடையவனை அநேகரை விளத்தள்ளி இருக்குன்னு ரசப்படுறாரு. அந்த காலத்திலேயே இல்லைங்க, ஒரு 150 வருஷம் வச்சுங்க, அன்னைக்கே இவ்வளவு ஒரு காரியம்னா இன்னைக்கு நம்ம நினைச்சு பாருங்க, கையில எல்லாமே வந்துருச்சு இல்லைங்களா. ஒவ்வொரு சப்ஜெக்ட் ஆகட்டும், ஒவ்வொரு காரியங்களும் அப்டேட் யாருக்கு, 7ஆம் கால சபை மட்டும்தான். அப்ப அநேகமான கவனம் யாருக்கு இருக்கும், சாத்தானுக்கு இருக்கும். யார் மேல இருக்கும், நம்ம வேலை தான் இருக்கும். இதைத்தான் சொல்றாரு, உன்னால் செய்ய முடியும், இல்ல நான் இல்லாம ஒண்ணு நடக்காது, நீ திறமசாலி புத்திசாலி, யாருக்கு பயப்படாதே அப்படின்னு சொல்ற காரியமே சாத்தானுடைய வஞ்சகம். இது நம்ம நினைக்க முடியுமா? நம்ம ஒரு செய்வோம், இப்போ எனக்கு திறமை இருக்கு, என்னை யாரும் பயன்படுத்திக்க மாட்டேங்கிறாங்க இல்லைங்களா, அது இயற்கை தான். அதே சமயம் நீ புத்திசாலி இருக்கிற, யாரும் காமிக்கலாம்ல, ஏன் ஒழிச்சு வச்சிருக்க? தேவன் என்னைக்கு எந்த சூழ்நிலை நிறுத்துவாரோ அப்பொழுதுதான் நம்ம திறமை என்ன பண்ணுங்க, வெளிக்கொண்டு வர முடியும். அதே சமயம் வாய்ப்பு கொடுத்தா யார்தான் கொடுக்கணும், பிதாவாய் தேவன் கொடுத்தாதான் வாய்ப்பு. நம்மளா கேட்டுக்கொண்டா இது சாத்தான் குலைச்சிடும். ப்ரோ எனக்கே இந்த வாய்ப்பு தர மாட்டேங்கிறீங்க அப்படின்னு நினைச்சாவே என்னாச்சுங்க, எனக்கே வாய்ப்பே தர மாட்டேங்கிறாங்க, அவங்க எல்லாம் சேர்ந்துதான் நம்மளை பண்ணிட்டு இருக்காங்க நினைச்சாவே சாத்தானுடைய வஞ்சகம் நம்ம மாட்டிக்கிட்டோம் அர்த்தம். அப்போ தேவனுடைய பிள்ளைகளிடத்துல நம்ம சாத்தான் எப்படி இந்த விதத்தில் வருகிறான் அப்படின்னு பார்க்கும்போது இது மிக ஆச்சரியமா இருக்கும். வாசிக்கலாம் படிங்க. ஒளியின் பிள்ளைகளை வஞ்சிக்க சாத்தான் ஒளியின் தூதனாக மாறுகிறான். எப்படிங்க? அதாவது நம்ம கிட்ட வரும்பொழுது பாஸ்டர் வருஷமெல்லாம் போட மாட்டான் இல்லைங்களா, இல்லைங்களா, ஒரு எதிரியே வருவானா, எதிரி நம்ம எதிரி நம்ம ஒன்றும் இல்லை, நம்ம கிட்ட பார்த்தாவே ஒரு அநாகரிகமான மனுஷன், ஒரு எந்த கெட்ட பிள்ளைகள் நம்ம சேருமா, அப்படின்னு வர மாட்டான். அப்போ ஒளியின் தூதனா வந்தாதான் என்ன பண்ணுவோம், நம்ம ஏட கொடுப்போம், அட பிரதர் பார்த்தா நல்லா இருக்காரு, பைபிள் வசனம் தெரியுது, அவர் சத்தியத்தை நடக்கலாங்கிறது 2வது விஷயம். அப்ப நம்ம தெரியும், அதனால தான் அந்த ஒளியின் வேஷத்தை தரிச்சிருக்கான். படிங்க. ஏனெனில் தன்னை பாவத்தின் பிரதிநிதியாக காண்பித்தால் அவர்களை வஞ்சிக்க முடியாது என்பதை அவன் நன்றாக அறிவான். பாவத்தின் பிரதிநிதியா வந்தா உள்ளே வர மாட்டான் இல்லைங்களா, சபையில வருமா, ஒண்ணு இல்ல. ஒரு பிரதர் ஒரு 10 வருஷம் 8 வருஷம் இருக்கும், அவர் சென்ட் போட வரமாட்டார், உள்ளே வரமாட்டாரு. அதே சமயம் இன்னொரு பிறகு ஸ்மோக் பண்ணிட்டு வருவார், கீழே அணைச்சிட்டு. நமக்கு பார்க்குறப்பெல்லாம் என்னடா இவர் சொல்லாம வேணுமா கூப்பிட்டு சொல்லிட்டேன், இது சபைக்கு தவறு, இடலுக்குரிய காரியம். அப்போ நம்ம தெரிஞ்சிட்டோம் இல்லைங்களா. ஆனா இன்னும் கூட வர பார்க்கலாம், ஒளியின் தூதன் வருவான். இப்படிப்பட்ட காலத்தையும் நம்ம அவேர்னஸ் இருக்கணும். ஒளியின் தூதன்னா நம்ம நினைக்கலாம் பார்த்தீங்களா, எல்லா வசனமும் தெரியும், சத்தியம் மட்டும் தெரியாது, தலைகள்லாம் இன்னைக்கு வாசிக்கிற இருக்காங்க. அப்போ இந்த மாதிரி காரியத்துல நான் என்ன பண்ணணும், அது ஒரு சில இடத்துல காமிப்பான், எல்லாத்தையும் காமிக்க மாட்டான். அது யார் இடத்துல காமிப்பான்னு வாசிக்கலாம். ரீபின்ஸ் படிங்க. சாத்தானின் வசீகரிக்கும் விவாதங்களை அனுமதியாமல் சாத்தானை கர்த்தருடைய பிள்ளைகள் எதிர்க்க வேண்டும்.
நமது கர்த்தரின் வனாந்தர அனுபவம் தேவனுடைய பிள்ளைகள் அனைவரும் பின்பற்றக்கூடிய நல்ல ஒரு உதாரணத்தை தருகிறது. அவர் சத்ருவுடன் வாக்குவாதம் மற்றும் விவாதம் செய்ய நாடவில்லை. ஓகே, அப்போ பாருங்களேன், சத்ரு வந்து நிற்கும் பொழுது அவன்கிட்ட விவாதம் இருந்தாரா? நீ எங்கிருந்து வந்த, உனக்கு தெரியும், ஏதோ சொன்னாரா? அவன் கொண்ட வசனத்துக்கு உள்ளே மைண்ட்ல என்ன பண்ணுங்க, இடம் கொடுக்கலன்னு சொல்றான். அப்ப படிங்க. ஆனால் தவறான சிந்தனை அவருக்கு கொடுக்கப்பட்ட போது உடனே அதை எதிர்த்தார். பாத்தீங்களா? அப்போ தவறான சிந்தை ஒரு சகோதரர் மூலியமாவோ சாத்தானோட கிரியை மூலியமாவோ வந்த என்ன பண்ணுங்க, டக்குன்னு அவ எதிர்க்கணும். அப்போ இது தவறு, இது வேணாம் அப்படின்னு சொல்லணும். அப்புறம் என்ன படிங்க? சாத்தான் வேத வசனங்களை நன்றாக அறிந்தவனாக இருந்தான். பாத்தீங்களா? வேத வசனம் நமக்கு தெரியுமா, அவனுக்கு தெரியுமா? இயேசு கிறிஸ்துக்கு வசனம் சொல்லி கொடுத்தவன் இல்லைங்களா? அப்போ இதுல வந்து என்னன்னு பார்க்கும்பொழுது நம்ம பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து வளாந்தரத்துக்கு போகும்பொழுது டெஸ்ட் வச்சான் இல்லைங்களா? அவருக்கு வசனத்துக்கு வசனமா சொல்ல, வசனத்துக்கு சத்தியமா சொன்னார் இல்லைங்களா? அவன் வேற விதமா ஹேண்டில் பண்றான். ஏன் அப்படின் பொழுது அவனுக்கு கொடுக்கப்பட்டது யாருக்கு பரிசுத்த ஆவி கொடுக்கப்படும்? சாத்தான் கொடுக்கப்பட்டிருக்கான். அவருடைய யாரெல்லாம் அவர் பிள்ளைகளா இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் வசனமும் தெரியும், வசனத்துக்குள்ள சத்தியம் தெரியும். ஆனா சாத்தானுக்கு வசனம் மட்டும்தான் தெரியும். அப்போ அன்பு சொல்லு, நம்ம வசன மனப்பாடம் பண்றதை விட வசனத்தில் உள்ள சத்தியத்துல உள்ள காரியங்களை கற்றுக்கொண்டு அதன்படி நடந்தால் மாத்திரமே நமக்கு ஒரு மேலான ஒரு அனுபவம் வருவனே தவிர வசனம் தெரியும் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. சூழ்நிலை வரும் பொழுது அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்றோம் அப்படிங்கிறத முக்கியம் பார்க்கிறோம். அப்போ இது எல்லாம் நமக்கு எது காட்டுது அப்படிங்கும்போது பிரதர் என்ன சொல்றாருன்னா, இது தெய்வீக உதவி இன்று யாரும் சாத்தானை எதிர்கொள்ள முடியாது, ஜெயிக்க முடியாதுன்னு சொல்ல. அவரு சாத்தானை வந்து எதிர்கொள்றதுன்னா அதுக்கு என்ன பவர் வேணுங்க? தேவனுடைய வல்லமை வேணும்னு சொல்றாரு. இதை மட்டும் நீங்க கடைபிடிங்கன்னு சொல்றாரு. நிறைய எழுதியிருக்காரு, நான் சின்ன கட்டிங் மட்டும் சொல்றேன். அப்போ இன்னொன்னு பார்க்கும்பொழுது யாரால் எதிர்த்து நிற்க முடியும்? அப்போ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிட்டோம், எப்படி அவனை எதிர்த்து நிற்கணும்ட்டு. அதை வாங்கி கொண்டவர்கள் யார் ஒருவர் அவன் ஸ்ட்ரைட்டா எதிர்க்க முடியும் அப்படின்னு பார்க்க சொல்ற பாருங்க. தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு வழங்கியுள்ள சர்வாயுத வர்க்கங்களை போடுவதற்கு பதிலாக தங்களது நேரத்தை வீணாக செலவிடுகிறார்கள். பாத்தீங்களா? அப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை வந்து வீணா செலவழிக்கிறவங்க என்ன ஆகுதுன்னா, கட்டாயம் ஒண்ணுன்னா அவங்க தான் கட் பண்ணுவான். அதிகமான நேரங்களை சத்தியத்திலும் இல்லைங்களா, சத்திய காரியங்களிலும் தேவனுக்கு கொடுக்கிற ஊழிய காரியங்களும் யாரோட கவனம் ஒளிவுள்ளாகவும் தேவன் எதை கொடுப்பார் அப்படின்னு மைண்ட்ல செட் பண்ணால் ஒழிய மற்றபடி எல்லா காரியம் சர்வாக அதுக்கு நேரத்தை தவறாக பயன்படுத்தி சொல்லிருக்காங்க. நேரத்தை எப்படி பயன்படுத்தணும்? காலத்தை பிரயோஜனப்படுத்த சொல்லுது. அப்புறம் தவறாக பயன்படுத்தி வீணா செலவழிக்கிறார்கள். படிங்க. தேவன் ஏற்பாடு செய்திருக்கிறவைகளை பயன்படுத்தாதவர்கள் சத்ருவானவனின் அஸ்திரங்களை எதிர்கொள்ள முடியாது. பாத்தீங்களா? தேவன் நமக்கு என்ன ஏற்பாடு செஞ்சிருக்காருன்னா நிறைய ஏற்பாடு பண்ணிருக்காருங்க. சத்தியம் கொடுத்திருக்கார், சகோதரர் கொடுத்திருக்கார், சபையை கொடுத்திருக்கார் இல்லைங்களா, வேத பிரமாணங்கள், அப்புறம் நிறைய காரியம் கொடுத்திருக்காரு. இதன் மீது கவனம் செய்யாதவனுக்கு வந்து அஸ்திவாரங்கள் அவனோட அஸ்திவாரங்கள்ங்கிறது அஸ்திரங்கள்ங்கிறது அவனுடைய எதிர்ப்பு, அவனுடைய வஞ்சனைகள், அதை என்ன பண்ண முடியாதுங்க, கட்டாயம் எதிர்கொள்ள முடியாதுங்கிறாரு. அப்ப நிறைய போட்டிருக்காரு. ஒரு சில தாட்டெல்லாம் பார்க்க ரொம்ப பலமாவே இருந்தது, படிக்கிறதுக்கு கஷ்டமா இருந்துச்சு. அப்ப நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஒரு சில எடிட் பண்ணி போட்டிருக்கோம். அப்போ இதுல எங்கதான் ஃபர்ஸ்ட் அவனுடைய காரியங்களை நடத்தினான்னு பார்க்கும்பொழுது யாருங்க நமக்கு? ஆதி பெற்றோர் ஆதாமேவல். அப்போ இதுல ரீபிரின்ஸ் என்ன போட்டிருக்காருன்னா, அவங்க எப்படி அதை ஹேண்டில் பண்ணிருக்கணும் அப்படிங்கிற ஆர்டிக்கல் எழுதுறாரு. எப்படின்னு கேட்கும் பொழுது நானே வாச்சிருங்க. அவர் வந்து தமிழ் பிரிண்ட் தாங்க, அதுல 36-26 பக்கத்தில் எழுதியிருக்காரு. சாத்தான் ஏவாளின் தனிமையை பயன்படுத்தி தேவனால் விளக்கப்பட்ட கனியை புசிக்க வைக்க முற்பட்ட போது ஏவாள் நான் இந்த கருத்தை ஏற்க மாட்டேன்னு சொல்லிருக்கோமாமா. அப்போ ஃபர்ஸ்ட் தனிமை, அது கட்டாயம். அதான் தான் சொல்லுவாங்க, பிரதர் நான் வீட்டில இருந்தே நான் இப்படி பண்ணிக்கலாம்னு சொல்ல. பிரதர் சொன்னீங்க வீட்டில இருந்தே படிக்க வாய்ப்பு இருக்கு. கொரோனா சமயத்துல என்ன வீட்டு இருந்தோம், வீட்டில் போயிட்டு இருந்தோம். ஆனா அது யார் அனுபவிச்சா? தேவன் அனுபவிச்சார். அன்னைக்கு கூட பிரதர் சொன்னார், இப்ப இருக்கிற அதிகமாக கிளாஸ் விட அப்பதான் அதிகமாக கிளாஸ் நம்ம கூடிச்சு தெரியும் இல்ல. அப்போ இந்த தனிமை எது கரெக்டா பயன்படுத்துற யாருன்னா சாத்தான். அவர் சொல்றாரு, ஏவாள் நான் இந்த கருத்தை ஏற்க மாட்டேன், அப்படி நான் மீறி நடந்தால் தேவனுக்கு நம்மை நான் செய்யும் துரோகமா இருக்கும் என்று மறுத்து சொல்லி இருக்க வேண்டும். பாத்தீங்களா? அப்போ அனந்த ஞானம் யாருக்கு இருக்கு? ஆதாமுக்கு இருக்கு. அவரோட ஏவாளுக்கு கண்டிப்பா இருந்திருக்கும். அப்ப என்ன சொல்லிருக்குன்னா, நீங்க இப்படி சொன்ன கருத்தை என்ன பண்ண மாட்டேன், நான் ஏற்க மாட்டேன். அது எப்படி இருக்கும்னா, நான் தேவனுக்கு செய்த அவர் உடம்படிக்கே பண்ணல. ஏவாள் பண்ணாங்களா? ஆதாம் தான் பண்ணாரு. ஏவாள என்ன சொல்லிருக்குன்னா, நான் துரோகமா இருக்கும் அப்படி சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் ஆதாம் என்ன சொல்லியிருக்கணும் எழுதும் பொழுது, ஆதாம் தேவன் கொடுத்த பரிபூர்ண அறிவை பயன்படுத்தவில்லை. இன்னைக்கு யாருக்கு பரிபூர்ண அறிவு கொடுத்திருக்காரு? சபை கொடுத்திருக்காரு இல்லைங்களா? அப்போ இந்த அறிவு சத்தியத்துக்கு வந்திருக்குது. அன்னைக்கு சாத்தானுக்கு அவன் என்ன பயன்படுத்தினா, இவர் இந்த கொடுத்தப்பட்ட காரியங்களை தன்னுடைய பரிபூர்ண அறிவை என்ன பண்ணா பயன்படுத்தாம விட்டான். அப்புறம் மேற்கொண்டு சொல்லும் பொழுது
அதை அவர் என்ன சொல்லியிருக்குன்னா, நான் தேவனை அறிவேன், அவர் அதை ஏற்பாடு செய்துள்ளார், அவர் எனக்கு கொடுத்தது போதுமானது, நான் அவரை முழுவதுமாக நம்பியிருக்கிறேன், நான் அவரது ஞானம் மற்றும் அவரது அன்பின் பலனை முழுமையாக நம்புகிறேன் என சாத்தானிடம் கூறியிருக்க வேண்டும். எவ்வளவு அழகான ஆர்டிக்கல் பாருங்க. அப்போ அதே போல அன்பு சொல்ல, நமக்கு வரும் சூழ்நிலை கூட தவறு சரிங்கிறது யாருக்கு தெரியுங்க? கட்டாயம் புது சிருஷ்டி ஆவியினால் ஜென்பிக்கப்பட்ட ஜனங்களுக்கு கட்டாயம் என்ன தெரியுங்க? எது நன்மை எது தீமை கட்டாயம் தெரியும். அப்போ ஒரு தீமை நம்ம கிட்ட எந்த வழியும் வரும். நம்ம நினைக்கிறோம் தீமை, அதான் சொன்ன தீமையா வருமா? அதுதான் முக்கியம். அப்போ நன்மையான காரியம் தெரியும். நம்ம நேரத்தையும் நம்ம தாளந்துகளையும் திறமைகளையும் வீணடிக்கிறதுக்குன்னே வேற காரியங்களை வழி வருவான். இது தேவன் அனுமதிக்க மாட்டார். எனக்கு தேவன் கொடுத்தது போதும். அந்த அறிவு யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குது? பூர்ண அறிவு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு பார்க்குறோம். அப்போ இன்னும் கூட பார்க்கலாம். அது நமக்கான பாடம் என்னன்னு பார்க்கும்பொழுது, மணி ஆர்டிக்கல் படிங்க. ஆதாம் மற்றும் ஏவாளின் அனுபவங்களிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் கீழ்ப்படிதல் ஆகும். சில காரியங்களை பற்றி ஆராய்வதற்கு தேவையான அறிவு நமக்கு இல்லாதிருக்கலாம். விவாதத்திற்கான திறமை இன்னும் முழுமையாக அபிவிருத்தி அடையாதிருக்கலாம். அதன் பலனாக தீமையான காரியங்கள் நமக்கு சொல்லப்பட்டால் நமது சரியான மறுமொழி, இல்லை, எங்களது கர்த்தராகிய தேவன் அதை தொட வேண்டாம், இல்லை என்றால் நாங்கள் மரித்து விடுவோம் என்று கூறியிருக்கிறார் என்பதே. அப்போ நமக்கு என்னன்னா, நம்ம மரித்தே போயிடுவோம். ஏன்னா நம்ம ஜீவனுக்குள்ள பிரவேசிக்க போறோம். சாத்தானுடைய கண்ணிகளுக்கு நம்ம இடம் கொடுக்குமானால் சொல்லுங்க, பார்க்கும்போது அறிவு கூட இல்லாம இருக்கலாம் இல்லைங்களா? சபை வந்தவங்க எல்லாத்துக்கும் மிகச்சிறந்த அறிவு இருக்கா? அப்படி சொல்ல முடியாது இல்லைங்களா? அதே சமயம் நமக்கு அது அபிவிருத்தி கூட அடையாம இருக்கலாம். நிறைய நமக்கு இங்கிலீஷ் ரீடபிள் இல்லாம இருக்கலாம், இல்ல ஆர்டிகல் படிக்க தெரியாம இருக்கலாம், எல்லாத்துலயும் வால்யூம்ஸ் இல்லாம கொண்டு இருக்கலாம். இதெல்லாம் முக்கியம் இல்ல. தேவன் ஆச்சிருக்கார், அதுக்கு உண்மையா இருப்போம். அதுக்கு ஏதாவது தவறாம இருக்கும்போது நோ, அதான் சொல்லுவார். நோ தான் சொல்றாரு இங்கிலீஷ்ல பார்க்கும்போது. நோ, நான் இதுக்கு இடம் கொடுக்க மாட்டேன்னு சொல்றாரு. அப்போ இது நம்ம அப்படி செஞ்சோம்னா அது மரிச்சே கூட போயிருந்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு பார்க்கிறோம். அப்போ இன்னொன்னு கூட படிங்க. தாயாகிய ஏவாள் விவாதத்தை அனுமதித்ததால் இப்படியாக தூண்டப்பட்டார். அப்போ அது வசனம் பார்க்கும்போது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் படிங்க சிஸ்டர். 1, 2, 3 படிங்களேன். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல், தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாயிருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஓகே, அப்போ அவன் பாருங்க எப்படி கேள்வி கேட்கலாம் பாருங்க. எல்லா பழத்தையும் சாப்பிடணும்னு சொன்னாரோ? அவனுக்கு தெரியும் என்ன சொன்னாருன்னு தெரியும். அவன் ஃபர்ஸ்ட் இப்படி வரான் பாருங்க வஞ்சனை. இங்க இருக்கிற பழத்தெல்லாம் சாப்பிட வேணாம்னு சொன்னாங்களோ அப்படின்னா உன் வேலையை இன்னும் பார்த்துட்டு போன்னு சொல்லிக்கலாம். இல்ல அடுத்து படிங்க. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். அதான் இந்த ஆர்டிக்கல பேசிருக்க வேண்டாம் சொல்லாரு. இந்த மாதிரி ஆர்கியூமெண்ட்டை வச்சிருக்க வேண்டாம். அவனுக்கு என்ன சொன்னானோ அவனுக்கு இடம் கொடுத்தங்க தான். அதான் தூண்டப்பட்டான்னு சொல்றாரு இல்லைங்களா? மறுபடி படிங்க. தாயாகிய ஏவாள் விவாதத்தை அனுமதித்ததால் இப்படியாக தூண்டப்பட்டால் அவளது தவறில் இருந்து நாம் பயன்பெற வேண்டும். தேவனிடத்தில் சரியான ஒரு நம்பிக்கையும் நாம் ஞானத்தில் குறைவுள்ளவர்களாய் இருக்கிறோம் என்று அங்கீகரித்தலும் நம்மை உடனே முடிவெடுக்க செய்ய வேண்டும். எந்த மாறுபாடும் அங்கே இருக்கலாகாது, நாம் முடியாது என்று சொல்ல வேண்டும். அப்போ நமக்கு வர காரியங்களை பார்க்கும்பொழுது எந்த வகையில் வரலாம். ஒரு பிரதர் கூட, ஒரு சிஸ்டர் பிரதர் சொன்னேன், பிரதர் அது உண்மையா கூட இருக்கும்போது தெரியுது என்ன, நோ நீங்க நம்பிடாதீங்க, ஏன்னா எப்படி வேணா வருவான். நீங்க என்ன சொன்னோம், சபைக்கு அடுத்த காரியங்கள் மீறி ஒரு சத்தியம் வருதுன்னா என்ன இருக்குங்க? அது கட்டாயம் ஒளியின் வேஷத்தை அவன் எப்படி வந்தாரு? சத்தியம் தான் வந்தாரு. நம்ம வழி அவர் துரோகி கிடையாது. ஆனா அவரு வளரும் இல்லாம நம்மளே என்ன பண்ணுவாருங்க? கட்டாயம் விலை பண்ணுவார். அப்போ சத்தியம்னு தெரிஞ்ச பின்னாலும் நமக்கு கொடுக்க வேண்டிய காரியங்கள் என்ன, எந்த நேரத்தில் நோ சொல்லணும் இல்லைங்களா? அது தெளிவா தெரிஞ்சிருந்தா இந்த ஆர்டிகல் பார்க்கும்போது சொல்ல பாருங்களேன். அவ நாம் ஞானத்தில் குறைவுள்ளா இருக்கிறோம் என்று அங்கீகரித்தலும் நம்மை உடனே முடிவெடுக்க செய்ய வேண்டும் இல்லைங்களா? அப்போ நம்ம ஏற்கனவே ஞானத்தின் இருக்கும், குறைவுள்ளதான் இருக்கும். இதுக்கு விவாதத்துக்கு இடமே கொடுக்க வேண்டாம் தான் பிரதர் சொல்றாரு. அப்போ நம்ம மனோபாவம் எப்படி இருக்க வேண்டும் என்று பார்க்கும் பொழுது, இந்த வேதத்தில் நம்ம ஆதாம் ஏவாள் காலத்தில் பார்த்தோம், இயேசு கிறிஸ்து பார்த்தோம். இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாருங்க? பேசுறதுக்கே இடம் கொடுக்கல. வசந்த சொன்னார், போயிட்டு அந்த சாத்தன் என்ன பண்ணா? ஓடி போனான். இதே ஏவாள் என்ன பண்ணாங்க? இடம் கொடுத்தாங்க. கேட்கற கேள்வி எப்படி இருக்குங்க? இதெல்லாம் படம் சாப்பிட வேணும்னு சொன்னாரோ? அப்படி சொன்னாரா? சொல்லவே இல்லை. அவன் சுத்தி வர்றான். அப்ப நம்ம அப்பதான் கொஞ்சம் பேசுவோம். அப்போ என்னைக்குமே இந்த வசனம் சரியா இருக்கு பாருங்க சிஸ்டர், பிரதர், இந்த வசனம் சரியா இருக்கு பாருங்களேன், இப்படித்தானே போட்டுருக்குது அப்படின்னு வருவான். நம்ம நோ,
அப்படி சொல்லிடுறோம். நோ சொன்னங்கிறத தப்பிச்சோம் ஒரு சிலர்லாம். அப்போ அன்பு சொல்லு, எந்த நேரத்தில் எப்படி பண்ணணும், நம்ம மனோபாவம் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது தேவன் எல்லாத்தையும் விரும்புவாரா அப்படி பார்க்கும்பொழுது பிரதர் சொல்றப்போ அது நான் ஆர்டிகிள் போடல படிச்சிடறேன். எந்த வகையிலாவது நம்பிக்கை துரோகிகளாக இருப்பவர்களை சிறுமந்தியில் இருக்க கர்த்தர் விரும்ப மாட்டார். துரோகம் அப்படிங்கிறது உடன்படிக்கை எடுத்துட்டோம் இல்லைங்களா? சொல்லும் கர்த்தாவே உங்களுடைய சித்தத்தை செய்வார்ன்ட்டு. இதுல ஒரு சில காரியங்களை தெரிஞ்சே பண்றோம்னு அது பேர் என்னங்க? துரோகம். தெரியாத பண்றாங்கன்னா அவன் துரோகமா? அவங்க உடன்படிக்கே பண்ணல. அப்ப துரோகம் பண்றதுக்கு அதிக வாய்ப்பு யாருக்கு இருக்கு? சகோதரர்களே, நம்ம அனைவருக்கும் இருக்கும் பார்க்கிறோம். அப்புறம் ஏனெனில் அவர்கள் ஞானத்தில் குணலட்சணத்தில் அடிப்படையான பலவற்றில் பலவீனமாக உள்ளவர்களாக இருக்கலாம். ஞானத்தில் குறைவுள்ளா இருக்கலாம், உடல் சரி பலவீனமா இருக்கலாம். ஆனா சிந்தையில் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, ஆனால் தனக்கு வரும் சோதனைகள் மற்றும் துன்பங்கள் போன்ற நேரங்களில் கூட உண்மை உள்ளவர்களாக இருப்பவர்களை மட்டுமே தேடிக்கொண்டிருக்கார். பாத்தீங்களா? சோதனை வரும், எத்தனையோ துன்பங்கள் வரும், போராட்டம் வரும். இந்த சூழ்நிலையிலும் உண்மையை காத்துக்கொண்டவர்கள் மாத்திரமே இது சர்வைவல் ஆகும் சொல்றாரு. அப்போ அவர்கள் எதிர்பாராத நேரத்தில் சாத்தானின் பலமான தாக்குதலில் ஒருபோதும் திகைப்படைய மாட்டார்கள் போறாரு. திடீர் அது இன்னும் நடந்துச்சுன்னு தெரியும். ஏன்னா சோதிக்கும்படியா பட்டியிட்டு அக்னி குறித்து ஏதோ புதுமை என்று என்ன பண்ணாங்க, திகையாதே வசம் சொல்லுது. நமக்கு உடனே ஒரு திடீர் லாஸ் இல்லை, நம்ம நினைச்சிட்டே மாட்டோம், அப்படி மாறி இருக்கும் சூழ்நிலை. நம்ம பயந்துக்கணுமா? தேவன் அனுமதிக்காம தேவனில் அன்பு கூறுவதற்கு சகலமும் நடக்குது, நன்மைக்கு எதுவும் நடக்குன்னு நஞ்சா மாத்த வசனத்தை மேற்கொண்டா மாத்திரமே. இல்லைன்னா என்ன அதிர்ச்சியா இருக்கும். பிரதர் நான் இப்படி நம்பி இருந்து பிரதர், நான் இப்படிதான் நடக்கணும் கனவு கூட எதிர்பார்க்க சொல்ல கேட்டிருக்கோம். அப்போ இந்த திடுக்கடி யாருக்கு வரும்? சத்தியத்தில் அதிகமான தேர்ச்சி இல்லாதவர்கள். நான் சொல்றது குறைவற்றவா இருக்கலாம், வசனத்துல பலவீனமா ஒரு சரியத்தில் இருக்கலாம், ஆனா சத்தியத்தில் உள்வாங்கிக் கொள்ளும் திறன் இருக்குன்னு சொல்றாரு. அப்போ அதுல பாருங்களேன், மேலும் அவர்கள் அதில் தெளிவுள்ளவர்களாகவும் உண்மை உள்ளவர்களாகவும் இருப்பதால் அவருடைய விசுவாசத்தை மென்மேலும் அதிகப்படுத்தும். அப்போ இந்த மாதிரி சூழலில் தேவன் அனுமதிக்கிறார். இதில் நம்ம சரியான முடிவு எடுத்து சரியான அணுகுனா மாத்திரம்தான் மென்மேல் என்னங்க விசுவாசம் பெருகணும் பார்க்கிறோம். அப்போ சாத்தானின் ஜெயம் பார்க்கும் பொழுது அன்புக்கு சொல்லு, ரொம்ப ஆச்சரியமான ஆர்டிக்கல் இருக்கு. என்ன சொல்லியிருக்கேன்னா நான் நானே படிச்சிடறேன். நமது கர்த்தரின் மரணத்துக்கு காரணமாக இருக்கும்படி பிரதான ஆசாரியர்களையும் பரிசேயர்களையும் கர்த்தரின் சீசனான யூதாசையும் கூட தன் வசப்படுத்துவதில் சாத்தான் ஜெயம் கொண்டான்னு எழுதுறாரு. பாருங்களேன், அன்னைக்கு இருந்த பரிசேயர் சரிசேயர் இல்லைங்களா, அவனுக்கு என்ன இருந்தது? பதவியாசை இருந்துச்சு. சாத்தான் என்ன இருந்தது? பணாசை இருந்தது. இதெல்லாம் என்ன பண்ணா? வசம் பண்ணிக்கிட்டு அதில் என்ன பண்ணிட்டான்? ஜெயம் பெற்றான்னு போட்டிருக்காரு. அப்புறம் ஆனால் இதனாலேயே நமது கர்த்தர் மகிமைக்குள் நுழைந்தாருங்காரு. இந்த மாதிரி வஞ்சக கூட்டம் சேர்ந்து அவர் சிலுவையில் அரைஞ்சங்காத்தான் என்னாச்சுங்க, அவர் மகிமைக்கு போறாரு இல்லைங்க. சிலுவையை அந்த சூழ்நிலை உருவாக்க வந்தா கட்டாயம் என்ன இருக்குங்க, அந்த ஈடுபடி என்ன இருக்காது, நிறைவேறி இருக்காது. அப்போ இந்த மாதிரி சூழ்நிலையை கிறிஸ்து எப்படி தனக்கு ஆதாயமை சரியா பயன்படுத்த பார்க்கிறோம். அப்புறம் மேலும் ஆகையால் சாத்தான் நம்மை ஜெயம் கொள்ள எதிராக வந்தாலும் அவனுடைய லேசான உபத்திரவம் நமக்கு மிகவும் அதிகமான கனமகிமை உண்டாக்கும் என்ற வேத வசனம் நமக்கு சொல்லி இருப்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அப்போ இந்த மாதிரி சூழ்நிலை என்னன்னா நித்திய அதிக கன மகிமை உண்டாக்கும் தெரிஞ்சிருந்தா மாத்திரமே இந்த பிசாசு என்ன பண்ண முடியும், மேற்கொள்ள முடியும் பார்க்கிறோம். அப்போ இதுக்கு நம்ம என்ன தான் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது வாசிக்கலாம். யாக்கோபு 4:7 படிங்க. யாக்கோபு 4:7 ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அப்போ நமக்கு என்னதான் அப்படின்னா எதிர்த்து நிக்கிற வேலை மட்டும் தான் நமக்கு. அவன் என்ன பண்ணுவான்னா கட்டாயம் சாத்தான ஒரு பயத்தை கொண்டு வருவானுங்க. ஏதோ சொல்லி பார்த்தீங்கன்னா சம்பந்தம் இல்லாம ஒரு சந்தேகம் கொண்டு வருவான், சம்பந்தம் இல்லாம பயத்தை கொண்டு வருவான். அப்போ பிரதர் எழுதும் பொழுது அவன் சமயம் பார்த்து கொண்டிருக்கான், இடம் கொடுத்தால் நுழைந்து விடுவான். அப்போ இடம் என்ன பண்ணிருக்கணும், நம்ம தான் கவனமா இருக்கணும். அப்போ எப்பொழுதும் சர்வ ஜாக்கிரதை உள்ளவர்களாக விழித்திருக்க வேண்டும். இன்னும் எழுதியிருக்காரு, சாத்தானை முற்றிலும் அழிக்க இப்போது நமக்கு வல்லமை கொடுக்கப்படவில்லை. பாருங்களேன், மேலும் அவனுக்கு லிட்டில் சீசன், அதாவது கொஞ்ச காலம் அவனுக்கு கொஞ்ச காலத்துக்கு பிறகுதான் அவனுக்கு நித்திய அழிவு தேவ திட்டத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இன்னும் சொல்றாரு, கிறிஸ்துவை நேரடியாகவும் மற்றும் சதிகாரம் மூலமாக சோதித்தான் இல்லைங்களா. நேரடியாக டெஸ்ட் வச்சான், சதிகாரம் மூலமா அதனையும் சோதனை வச்சான். அவர் என்ன சொன்னார்னா சத்திய வசனை கொண்டு பதில் வைத்தார். நம்மளுமே ஒரு லிட்டில் ஒரு இப்போ சபைக்கு வரலன்னு இல்லை பிரதர், நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் தான் வச்சிருந்தோம். ஒரு சொல்றாரு ஒரு சகோதரர், சபைக்கு வரல, சபைக்கு சத்தியம் எனக்கு பிடிக்கல, ஆனா என்னன்னா ஃப்ரெண்டு விடலாம், இப்போ பக்கத்து வீட்டுல இந்த ஃப்ரெண்டை பழகிறீங்களே, நானும் ஃப்ரெண்டு தானே கேட்கறாரு. அப்போ அது என்ன சொன்னோம் இல்லைங்களா, அதுக்கு சரியான பேர் என்ன நோ. அப்போ சொல்றாரு, அவனது தவறான சிந்தையை நம் மனதிற்கு நுழைய விடவில்லை,
கரெக்டா செஞ்சாரு. ரெண்டாவது வாக்குவாதத்தின் நுழைவுன்னு எழுதுறாரு. அப்போ அங்க சின்ன இடம் கொடுத்தாவே கட்டாயம் என்னங்க, உடனே நமக்கு மனக்குழப்பம் வரும், சங்கடங்கள் வரும். இல்லைன்னா அவருக்கு எது சொல்லணும்னா என்னைக்கு இருந்தாலும் மறுத்தீங்க வருவார். நோன்னு சொல்லி பாருங்க, கட்டாயம் வரமாட்டான்னு சொல்றாரு. அப்போ எந்த சூழ்நிலையும் கிறிஸ்து தனக்கு சாதமாக்கி கொண்டார். ஒவ்வொரு சூழ்நிலையும் நான் சொல்ல முதல்ல புது சிருஷ்டி யாருன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. சுத்திலுமே எகென்ஸ்ட் இல்லைங்களா, அன்னைக்கு சரியான நேரத்தில் சரியான காரியங்களை சொல்லி எடுத்து வசனத்தை வச்சு மேற்கொண்டங்கிறது தான் அவர் தன்னுடைய திட்டத்தை கூட என்ன பண்ண முடியும், நிறைவேற்ற முடியும்னு பார்க்குறோம். அப்போ தேவன் என்ன சோதிப்பார், நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். பலத்தில் சோதிப்பார், சாத்தான் என்ன பண்ணுவான், பலவீனத்தில். அப்போ இதை உதாரணம் சொல்லும் பொழுது பேதுரு சொல்றாரு. பேதுரு பலவீனமா இருந்தார், உணர்ச்சி வசப்படுதல் பலவீனமா இருந்தா இல்லைங்களா, டக்குன்னு என்ன பண்ணா இயேசு கிறிஸ்து கூடயே இருந்த சீசனமே பயன்படுத்தலாம். அப்போ அதே பாருங்க, யூதாஸ் ஏற்கனவே பலவீனம் எதுல, பண ஆசையில், அது அவர் பலவீனம். அப்போ ரெண்டு காரியமே ஈஸியா கையாளுறான்னு பார்க்குறோம். அப்போ ரெண்டாவது பார்க்கும்பொழுது கிறிஸ்து பரிசுத்தம் உள்ளவர், அவரே சத்தியம், அவனை தன் மரணத்தில் தான் ஜெயிச்சார் இல்லைங்களா. அப்போ ரெண்டாவது சாத்தானின் தந்திரங்களை தெளிவாக தெரிந்து வைத்திருந்தார், நல்ல போராட்டத்தை போராடி விசுவாசத்தை காத்துக்கொண்டார். வசனம் படிங்க, 2 தீமோத்தேயு 4:7-8 படிங்க. 2 தீமோத்தேயு 4:7-8. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். பாத்தீங்களா. அப்போ என்னன்னா நல்ல போராட்டத்தை போராடினாங்கிறாருன்னா அவர் போராட்ட சாரவைக்கு இருந்திருக்குது இல்லைங்களா. அப்போ விசுவாசத்தை காத்துக்கொண்டாரு. ரெண்டாவது நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறார். அப்போ நல்லா போராட்டத்தை போட்டேன், சாத்தானை வென்றேன் போட்டுக்காரா, இந்த சாத்தானை அழுத்தேன் போட்டுக்காரா, போராட்டம் பின்னடையாளு உண்டு. அப்போ நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. அப்போ இது கன்க்ளூஷன் என்ன பார்க்கும்போது நமக்கு சொல்லு, துன்பங்களும் துயரங்கள் பாடுகள் கட்டாயம் நமக்கு நிர்ணயிக்கப்பட்டவை, இதை மறந்துடக்கூடாது. அப்போ அந்த துன்பங்கள் துயரங்கள் யார் மூலமா வருது, எதற்காக வருது அப்படிங்கிறத சத்திய வசனங்களை நம்ம பகுத்தறிந்தால் மாத்திரமே அதை மேற்கொள்ளுமே தவிர சூழ்நிலைகள் மோசம் வருதார் அப்படின்னா அந்த சூழல் எதனால் வந்தது, என்ன சின்ன நஷ்டமா இருக்கலாம், பெரிய நஷ்டமா இருக்கலாம், பெரிய காரியங்களா கூட இருக்கலாம், இது எதனால் வந்ததுன்னு பார்த்தா மாத்திரமே அந்த துன்பங்கள் தேவனால் அனுமதிக்கப்பட்டதா இருந்தா என்னங்க நமக்கு ஆசீர்வாதம். இது நாம் செய்த தவறுனால் வந்திருந்தா என்னங்க அது பெரிய பின்னடைவை கூட வழி நடத்து பார்க்குறோம். அந்த சொல்லு. அப்போ உலகம் அப்படி பார்க்கும்பொழுது கண்கூட பார்க்கும்பொழுது உலகம் அப்படிங்கும்போது நம்ம எங்க இருக்கோம், சாகர வரைக்கும் எங்கதான் இருப்போம், உலகத்தான் இருப்போம். இது என்ன பண்ணணும், மேற்கொள்ளணும். ரெண்டாவது மாம்சம் எப்படி இருக்கும், சாகர வரைக்கும் நம்ம கூட வரும், மாம்ச சிந்தை தான் வரக்கூடாது இல்லைங்களா. அப்போ அந்த மாம்சத்தை ஜெயிக்கணும் அப்படின்னா அது கட்டாயம் மேற்கொள்ளணும். மூணாவது பிசாசு சிலுவை வரைக்கும் வந்தான் இல்லைங்களா. லூக்கா 4:3 படிங்க, 4:13 படிங்க. லூக்கா 4:13. பிசாசானவன் சோதனை எல்லாம் முடிந்த பின்பு சில காலம் அவரை விட்டு விலகி போனான். பத்தியா, இயேசு கிறிஸ்துக்கு டெஸ்ட் வச்சுன்னா சில காலம் இல்லைங்களா, கொஞ்ச நாளைக்கு ஓடி போயிட்டான், மறுபடியும் வந்தானே இல்லையா. சிலுவையில் இருக்கப்ப கூட கீழே வேலை செய்யறான் இல்லைங்களா, தூசிக்க வைக்கிறான், எவ்வளவோ காரியங்கள். அப்போ இந்த சூழ்நிலை டெம்ட் ஆகாம இருக்கணும். பிரதர் சொல்லும் போது அந்த இடத்துல சொல்றாரு அதிர்வுக்குள்ளாக இருங்கள் அப்படிங்கிறது. அதிர்வு என்னங்க, டெம்ட். அப்போ நமக்கும் கூட மரணம் வரைக்கும் பிசாசு கூட என்ன இருக்கு, போராட்டம் உண்டு. அந்த சொல்லு இதை நம்ம என்ன ஏன் பார்க்குறோம்னா நமக்கு என்னதான் சத்தியம் கொண்டாலும் சத்தியத்தில் அதிகமாக நாட்டம் உள்ளவர்கள் இருந்தாலும் அதை என்ன சொல்றோம்னா, இன்னைக்கு கூட மன்னாவில் படித்தோம், படித்த வசனங்களை தன் வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்தாதவர்கள் பின்வாங்கி போவார்கள், எல்லாம் தோற்று தான் போவாங்க. அப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட சத்தியங்கள் உண்மைதான், ஆனால் சத்தியப்படி நாம நடக்கிறோமா அப்படிங்கிறத உண்மையா இருக்கணும். அந்த சொல்லி தேவன் தாமே இந்த காரியங்கள் ஆசீர்வதிப்பாராக. பொறுமையோடு கட்ட அனைவரையும் கிறிஸ்துவுக்குள்ளாக அன்பின் தேவன் தாமே வழிநடத்துவாராக. ஆமென்.